கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. இந்த மூன்றாவது நாளிலும் தொடர்ந்து வெளிப்படுத்தின விசேஷம் வேத படவகுப்பில் கர்த்தருடைய வார்த்தைகளை தியானிக்கும்படி தேவன் தந்த நல்ல கிருபைகளுக்காக நான் கர்த்தரை துதிக்கிறேன், ஸ்தோத்தரிக்கிறேன். இந்த நேரடி ஒளிபரப்பை பார்த்து கொண்டிருக்கிற உங்கள் யாவரையும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வாழ்த்தி வரவேற்கிறேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. இந்த நாளிலும் அப்போஸ்தலனாகிய யோவானுக்கு ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் வெளிப்படுத்தினதான இந்த சத்தியங்களில் ரெண்டாவது பகுதியான இருக்கிறவைகள், முதல் 2 நாட்கள் யோவான் கண்டவைகள் என்கிற தலைப்பில் நாம் முதல் அதிகாரத்தை நாம் தியானித்தோம். இந்த நாளில் யோவானுக்கு அடுத்ததாக கர்த்தர் சொன்ன நீ இருக்கிறவைகளை குறித்து எழுது என்று சொன்னதான சத்தியங்கள் வெளிப்படுத்த 2ஆம் அதிகாரம் 3ஆம் அதிகாரம். இந்த 2 அதிகாரங்களிலும் இருக்கிறவைகள் என்கிற காரியங்களை குறித்து கர்த்தர் பேசுகிறார். எதை ஆண்டவர் இருக்கிறது என்று சொல்கிறார் என்றால் சபைகளை குறித்து இந்த 2 அதிகாரங்களில் கர்த்தர் எழுதுகிறார். முதலாவது யோவான் கண்டவைகள், அது ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவினுடைய மகிமையின் சாயலை அவர் தரிசித்தது, அதான் கண்டவைகள். இருக்கிறவைகள் என்று கர்த்தர் சொன்னது இயேசு கிறிஸ்துவின் உயிர்த்தெழுதலுக்கு பின்னதாக பரிசுத்த ஆவியானவர் 120 பேர் மேல் அன்று எருசலேமின் மேல் வீட்டு அறையிலே அவர்கள் அபிஷேகத்தால் நிரப்பின பொழுது உண்டானதான சபை, அதான் இருக்கிறவைகள் என்று கர்த்தர் சொல்லுகிறார். நிகழ்காலத்திலே கர்த்தர் சொல்லுகிறார். ஆகவே இந்த சபைகளை குறித்ததான சத்தியங்கள் இந்த 2 அதிகாரத்தில் சொல்லப்படுகிறது. எழுத்தின்படி, லிட்ரேச்சர் படி பார்த்தீர்கள் என்று சொன்னால் இந்த 2ஆம் அதிகாரம் 3ஆம் அதிகாரத்தில் அந்த நாட்களிலே யோவான் அப்போஸ்தலர் இந்த வெளிப்படுத்தின விசேஷத்தை எழுதின அந்த முதல் நூற்றாண்டின் நாட்களிலே சின்ன ஆசியாவில் இருந்த 7 சபைகளை குறித்ததான வார்த்தைகளை கர்த்தர் யோவானுக்கு வெளிப்படுத்தினதை குறித்து இந்த 2ஆம் அதிகாரம் 3ஆம் அதிகாரத்தில் எழுதியிருப்பதை பார்க்கிறோம். இந்த 7 சபைகளை குறித்தும் அநேக காரியங்களை கர்த்தர் வெளிப்படுத்துகிறார். அந்த சபைகளை குறித்ததான செய்திகளை அந்த சபையின் ஊழியக்காரருக்கு நீ எழுதி அனுப்பு என்று சொன்னதையும் இந்த இடத்துல பார்க்கிறோம். இந்த 2 அதிகாரத்தில் சொல்லப்பட்டதான சத்தியங்கள் எவைகளை பற்றது என்கிறதான ஒரு அறிமுகம் நமக்கு தேவை. முதலாவது, இந்த 2 அதிகாரத்தில் சொல்லப்பட்டதான சத்தியங்கள் அன்றைக்கு இருந்ததான அந்த குறிப்பிட்ட 7 சபைகள், எபேசு, சிமிர்னா, பெர்கமு, தியத்திரா, சர்தை, பிலதெல்பியா, லவோதிக்கேயா என்கிறதான அந்த 7 பட்டணங்களில் இருக்கிற சபைகளை குறித்து சொல்லப்பட்ட செய்திகள். 2வது, சபை உருவான நாளிலிருந்து, அதாவது இயேசு கிறிஸ்து உயிர்த்தெழுந்த பின்பு 40 நாட்கள் இந்த பூமியிலே தன் சீசர்களுக்கும் அநேக ஜனங்களுக்கும் தான் உயிர்த்தெழுந்ததை 40 நாட்கள் அவர் தரிசனமாகிறார். பின்பு 40வது நாள் பரமேறுகிறார். ஆண்டவராக இயேசு கிறிஸ்து பரமேறின பின்பு 10வது நாள், அதாவது இயேசு உயிர்த்தெழுந்த பின்பு 50வது நாள், பெந்தகோஸ்து என்கிற அந்த நாளிலே எருசலேமிலே மேல் வீட்டறையிலே 120 சீசல் கூடியிருந்த பொழுது பரிசுத்த ஆவியானவர் பிளவுண்ட அக்னிமயமான நாவுகளாய் அந்த 120 பேர் மேலும் அவர் வந்து தங்கினார். அந்த பரிசுத்த ஆவியானவருடைய அபிஷேகத்தால் நிரப்பப்பட்டு உருவானதான் சபை. அதான் சபை உருவான தோற்றம். சபை உருவான முதல் நாள் அந்த நாள் தான். அந்த நாளிலிருந்து இந்த நாள் வரைக்கும் சபைகள் கடந்து வருகிற பாதைகளை குறித்து இந்த 7 சபைகளுக்கும் சொல்லப்பட்டதான தீர்க்க தரிசன வார்த்தைகள், சபைகளை குறித்து சொல்லப்பட்ட தீர்க்க தரிசனங்கள். அதாவது 7 சபைகளும் அன்றைக்கிருந்த அவர்கள் நிலைமையை ஆவியான் விளக்கினார். ஆனால் நீங்கள் சபையின் சரித்திரத்தை பார்க்கும் பொழுது சபை உருவான நாளிலிருந்து ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய இரகசிய வருகிற காலம் வரை இருக்கிறதான இந்த காலகட்டத்தில் சபை கடந்து வந்த பாதைகளில் இந்த 7 சபைகள் எந்த நிலைமையில் இருந்ததோ அந்த நிலைமையில் ஒவ்வொரு காலகட்டத்திலும் இந்த சபைகள் வருவதை குறித்து அன்றைக்கு தீர்க்க தரிசனமாய் ஆவியானவர் அன்றைக்கு யோவானுக்கு வெளிப்படுத்ததை நாம் பார்க்க முடியும். ஒவ்வொரு காலகட்டத்திலும் இந்த சபைகள் எப்படிப்பட்ட நிலைமையில் இருந்தது என்பதை நாம் கொஞ்சம் ஆராய்ந்து பார்த்தால் இந்த 7 சபைகளுக்கு சொல்லப்பட்டதான தீர்க்க தரிசன வார்த்தைகள் ஒத்திருப்பதை பார்க்க முடியும்.
ஆகவே வருகிற நாட்களிலே சபைகள் எப்படி இருக்க போகிறது, ஒவ்வொரு காலகட்டத்திலும் இந்த சபையின் நிலைமை எப்படி இருக்கும், அவருடைய ஆவிக்கு நிலைமை எப்படி இருக்கும், அவர்கள் கர்த்தரை தேடுகிற விதம் எப்படி இருக்கும், அந்த சபையினுடைய விசுவாசிகள் எப்படி இருப்பார்கள் என்கிறதான காரியங்களை தீர்க்க தரிசனமாய் அன்றைக்கே அப்போஸ்தலன் யோவானுக்கு ஆண்டவராகிய கர்த்தர் இந்த 7 சபைகளை வைத்து வெளிப்படுத்தி விட்டார். மூன்றாவது இதை நாம் என்ன கற்றுக்கொள்கிறோம் என்று சொன்னால், இன்றைக்கு நாம் எப்படிப்பட்ட சபையாக இருக்கிறோம் என்பதை நாம் நிதானிப்பதற்கு இந்த சத்தியங்கள் அவசியம். இந்த 7 சபைகளை குறித்து பார்க்கும் பொழுது இதில் சிமிர்னா சபை, பிலதெல்பியா சபை, இந்த 2 சபைகளை குறித்த எந்த விதமான குறைகளையும் ஆண்டவராய் இயேசு சொல்லாதன்னு பார்க்க முடியும். மீது 5 சபைகளும் அநேக குறைகள் உள்ள சபைகள். அப்போ இந்த சபைகளுடைய சத்தியங்களை நாம் ஆராயும் பொழுது நாம் எப்படிப்பட்ட சபையாக இருக்கிறோம், ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் வருகைக்கு நாம் ஆயத்தமுள்ள சபையா என்பதை நாம் நிதானிக்க வேண்டும். அதே சமயம் நாம் போகிற சபை எப்படிப்பட்டது? நான் சபைகளுக்குள்ளே குழப்பத்தை உண்டாக்கும் நான் சொல்லவில்லை. ஆண்டவராக இயேசு கிறிஸ்து வரும் பொழுது சபை என்று சொல்லும் பொழுது டினாமினேஷனை அழைத்து போக முடியும். கர்த்தர் வரப்போவதில்லை. இந்த ஸ்தாபனம் அந்த ஸ்தாபனம், இந்த சபை அந்த சபை என்று சபை அந்த அமைப்புகளை அழைத்து போக கர்த்தர் வரப்போகிறதில்லை. உங்களையும் என்னையும் அழைத்து போகும்படி இயேசு வரப்போகிறார். நீங்களும் நானும் தான் அந்த சபை. அப்போ நாம் வருகைக்கு ஆயத்தமாக இருக்கிறோமா? நாம் போகிற சபையில் நம்மை வருகைக்கு ஆயத்தமாக்குகிறதான சத்தியம் இருக்கிறதா, அல்லது நாம் இருக்கிறதான அந்த சபை, நாம் நடக்கிறதான அந்த சத்திய பாதை என் ஆண்டவர் இயேசு அங்கீகரித்திருக்கிறதான சத்திய பாதை தானா என்பதை நாம் நிதானிக்க வேண்டும். வருகைக்கு நாம் ஆயத்தமாக வேண்டும். சபையினுடைய நேம் போர்டு நம்மை பரலோகத்துக்கு கொண்டு செல்லாது. சபையில் சொல்லப்படுகிற சத்தியங்கள் நம்மை உருவாக்கி நம்மை உருமாற்றும் பொழுது தான் நாம் பரலோகத்துக்கு கொண்டு செல்லப்படுவோம். ஆகவே இந்த 2 அதிகாரத்தை நம்ம ஏன் தியானிக்கிறோம் என்றால், அதில் 3 காரியம். 1, 7 சபைகளை குறித்து அன்றைக்கு இருந்த சபைகளை குறித்து சொல்லப்பட்ட தீர்க்க தரிசனங்கள். 2வது, சபை அந்த நாளிலே பெந்தகோஸ்தே நாளில் உருவானது முதற்கொண்டு இயேசு கிறிஸ்துவின் வருகை வரைக்கும் இந்த சபை ஒவ்வொரு காலகட்டத்திலும் எப்படிப்பட்டதான பாதைகளை கடந்து போகும், அது நிலைமை எப்படி இருக்கும் என்பதை அன்றைக்கு யோவான் அப்போஸ்தலருக்கு இந்த 7 சபைகளை வைத்து தீர்க்க தரிசனமாய் கர்த்தர் வெளிப்படுத்தி இருக்கிறார். 3வது, நாம் எப்படிப்பட்ட சபையாக இருக்கிறோம், இயேசுவின் வருகைக்கு ஆயத்தமாக இருக்கிறோமா என்பதை நாம் நம்மை நிதானிப்பதாக சொல்லப்பட்டிருக்கிறது. சபை கடந்து வந்த சரித்திரத்தை நாம் கொஞ்சம் புரட்டி பார்த்தோம் என்றால், இந்த 7 சபைகளுடைய குணாதிசயங்கள் வரிசையாக இருக்கிறதை பார்க்க முடியும். அதில் ஒழுங்கு கரமாய் சொல்லப்பட்டிருக்கும். இப்போ 7 சபைகளுமே சின்ன ஆசியாவில் இருந்தது. முதல்ல ஆண்டவர் பிலதெல்பியா சபை பற்றி பேசியிருக்கலாம், அது ரொம்ப டாப்பில் இருந்த சபை. அல்லது சிமிர்னா சபையை குறித்து பேசியிருக்க நல்ல சபை. ஆனால் கர்த்தர் எபேசில் ஆரம்பித்து லவோதிக்கா வரைக்கும் அவர் அந்த ஒழுங்குபடி பேசினார் என்று சொன்னால், சபையானது கடந்து வந்த பாதையிலே எபேஸ் சபையின் சுவாபம் எப்படி இருந்ததோ அது ஒரு காலகட்டம், அடுத்தது சிமிர்னா சபையின் காலகட்டம். இப்படித்தான் இந்த சபையின் வரலாறு இருக்கும் என்பதை அன்றைக்கு ஆவியன் வெளிப்படுத்தினார். நீங்கள் சரித்திரத்தை பார்க்கும் பொழுது அந்த பாதையில் சபை வந்ததை நாம் பார்க்க முடியும். அதான் இன்றைக்கி நாம் நிதானிக்க போகிறோம். ஆக சபையானது ஒவ்வொரு காலகட்டத்திலும் இந்த சபையினுடைய எபேஸ் சபையினுடைய சுவாபம், சிமிர்னா சபையினுடைய சுவாபம் இவைகளை கொண்டிருந்ததை நாம் பார்க்க முடியும். அதே சமயம் இந்த ஒவ்வொரு சபைகளுடைய தன்மையும் இந்த கடைசி காலங்களில் இருக்கிற சபைகளில் மொத்தமாக இருப்பதையும் பார்க்க முடியும். நான் சொல்கிறத நல்லா கவனித்துக் கொள்ளுங்க. ஒவ்வொரு காலகட்டத்திலும் ஒவ்வொரு சபையினுடைய தன்மை இருந்தது. ஆனால் இந்த கடைசி காலங்களில் வரும் பார்க்கும் பொழுது கடைசி சபையான லவோதிக்கே சபையின் தன்மை மாத்திரமல்ல, இந்த 7 சபைகளுடைய தன்மையும் இந்த கடைசி நாட்களில் இருப்பதை நம்மால் பார்க்க முடியும். ஆக அதை கொஞ்சம் நம்ம புரிந்து கொண்டு இந்த சரித்திரத்தை நாம் கற்றுக்கொள்கிற நோக்கம் அறிவை வளர்ப்பதற்கல்ல, நான் வருகைக்கு ஆயத்தமாக இருக்கிறேனா இதை நிதானிப்பதற்கு தான் இந்த நேரத்தில் இந்த வசனம் தியானிக்க போகிறோம். சரி, இப்போ இந்த 7 சபையும் எந்தெந்த காலகட்டத்தில் இருக்கிற சபைகளுக்கு அடையாளம் என்பதை நான் சொல்கிறேன். முதலாவது, எபேசு சபை கிபி 33 கிபி 95 வரை இருந்த சபைகளுக்கு அடையாளமாக இருந்தது எபேசு சபை. அதாவது இந்த எபேசு சபையினுடைய தன்மை என்னவோ அந்த தன்மையில் தான் கிபி 33 கிபி 95 இந்த காலகட்டங்களில் சபை கடந்து வந்தது. 2வது, சிமிர்னா சபை. இது கிபி 96 கிபி 312 வரை இருந்த சபைகளுக்கு அடையாளம்.
கிபி 96 கிபி 312 வரை அந்த காலகட்டங்களிலே சபை எந்த பாதையில் கடந்து சென்றது என்று கொஞ்சம் ஹிஸ்டரியை பார்த்தோம் அப்படின்னா இந்த சிமினா சபையினுடைய தன்மை இருப்பதை பார்க்க முடியும். மூன்றாவது பெர்கமு சபை, இது கிபி 313 கிபி 606 வரை உள்ள காலகட்டத்தில் இந்த சபைகளுக்கு அடையாளம். நான்காவது தியத்தீரா சபை, இது கிபி 606 கிபி 1520 வரை இருந்த சபைகளுக்கு அடையாளம். ஐந்தாவது சர்தை சபை, இது கிபி 1521 கிபி 1750 வரை இருந்த சபைகளுக்கு அடையாளம். பிலதெல்பியா சபை, இது கிபி 1751 கிபி 2000 வரை இருந்த சபைகளுக்கு அடையாளம். கடைசி சபை லவோதிக்கா சபை, கிபி 2001 இயேசு கிறிஸ்துவின் வருகை வரைக்கும் இருக்கிற சபையின் காரியங்களுக்கு அடையாளம். திரும்ப ஒரு முறை சொல்லுகிறேன். எபேசு சபை கிபி 33 கிபி 95 வரை, சிமிர்னா சபை கிபி 96 கிபி 312 வரை, பெர்கமு சபை கிபி 313 கிபி 606 வரை, தியத்தீரா சபை கிபி 606 1520 வரை, சர்தை சபை கிபி 1521 கிபி 1750 வரை, பிலதெல்பியா சபை கிபி 1751 கிபி 2000 வரை, கடைசி சபை லவோதிக்கா சபை கிபி 2001 இயேசு கிறிஸ்துவின் வருகை வரை. இந்த ஒவ்வொரு சபை குறித்தும் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து யோவானுக்கு சொல்லும் பொழுது அந்த சபைக்கு முதலாவது தன்னை வெளிப்படுத்துகிறார். சபையின் தன்மையை பொறுத்து தான் அந்த சபைக்கு எப்படிப்பட்டவராக இருப்பேன் என்பதை முதலாவது வெளிப்படுத்துகிறார். அதை வைத்தாலே அந்த சபை எந்த நிலைமையில் இருக்கிறது என்பதை நாம் புரிந்து கொள்ள முடியும். முதலாவது தன்னை வெளிப்படுத்துகிறார். ரெண்டாவது பார்த்தீங்கன்னா அந்த சபைகளை குறித்த நிறைவான காரியங்களை பேசுவார். அவங்கள்ட்ட இருந்து நல்ல குணாதிசயங்கள், அவங்கள்ட்ட நல்ல கிரியைகளை குறித்து அப்ரிசியேட் பண்ணுவார், பாராட்டுவார். அடுத்தது பார்த்தீங்கன்னா அந்த சபைகள் இருக்கிற குறைகளை சுட்டி காட்டுவார். இந்த குறையெல்லாம் உன்னிடத்துல உண்டு என்று சொல்லி. அடுத்தது அந்த சபையினுடைய குறைகளை அவர் நிவர்த்தி செய்யும்படி ஆலோசனையும் எச்சரிப்பையும் தருவதை பார்க்க முடியும். நீ மனம் திரும்ப என்று ஆலோசனை கொடுப்பார். அதே சமயம் நீ மனம் திரும்பாவிட்டால் இவைகள்லாம் உனக்கு சம்பவிக்கும் என்று எச்சரிப்பையும் கொடுப்பார். கடைசியாக அந்த சபை மனம் திரும்பினால் அவர்களுக்கு என்ன ஆசீர்வாதம் என்கிற வாக்குத்தத்தத்தையும் இந்த சபை கற்று தருவார். ஒவ்வொரு சபைக்கும் சொல்லும்போது பார்த்தீங்கன்னா இந்த ஒழுங்குக்கிறவமாய் சொல்லுவார். தன்னை முதலாவது வெளிப்படுத்துவார். ரெண்டாவது சபை குறித்த நிறைவான காரியங்களை பேசுவார். மூன்றாவது குறைகளை சுட்டி காட்டுவார். நான்காவது அதை நிவர்த்தி செய்கிற ஆலோசனையும் அல்லது மனம் திரும்பாவிட்டால் எச்சரிப்பா அவர் சம்பவிக்க போகிற காரியங்களை எச்சரிப்பாய் சொல்லுகிறதை பார்க்க முடியும். கடைசியாக மனம் திரும்பினால் என்ன ஆசீர்வாதம் என்பதை வாக்குத்தத்தமாய் சொல்ல முடியும். இதில் நீங்கள் எல்லா சபைகளையும் பார்த்தீங்கன்னா இந்த சபைகள் மனம் திரும்பினால் என்ன ஆசீர்வாதம் சொல்லும் பொழுது ஒரு ஆசீர்வாதம் கூட உலகத்தை குறித்து கர்த்தர் சொல்லியிருக்க மாட்டார். 7 சபைக்கு சொல்லப்பட்ட ஆசீர்வாதத்தை பாருங்க. பரலோகத்தை குறித்ததான ஆசீர்வாதங்களையே வாக்குத்தத்தம் பண்ணுகிறார். அப்போ இதில் ஒன்று புரிந்து கொள்ளுங்க, கர்த்தர் உங்களையும் என்னையும் ஆசீர்வதிக்க விரும்புவது பிரதானமானது பரலோக ஆசீர்வாதம். நன்றாய் புரிந்து கொள்ளுங்கள். இன்றைக்கி அநேக தவறான உபதேசங்கள். சிலுவையில் இயேசு மரித்ததே உன்னை ஐஸ்வர்யவானாக்குவதற்காக. எதில் ஐஸ்வர்யவான்? அதுதான் இன்னைக்கு குழப்பமே. இன்னைக்கு ஜனங்களை வஞ்சிக்கும்படி இன்னைக்கு அநேக இடங்களில் சபைகளை கர்த்தர் ஆசீர்வதிக்க விரும்புகிறார். என்ன ஆசீர்வாதம் பார்த்தீங்கன்னா பொருளாதாரம். உன்னை ஆண்டவர் உயர்த்துவார், ப்ரொமோஷன் கொடுப்பார். ஒரு கார் வச்சிருக்கிறா, 2 கார் உனக்கு, நீ வாடகை வீட்டில் இருக்கிறியா, சொந்த வீடு. இப்படி சிலுவையினுடைய மேன்மையை இன்னைக்கு அநேக ஊழியக்காரர்கள் அற்பமாக்கி விட்டார்கள். அத வேதனை. சிலுவை நமக்கு தருகிற ஆசீர்வாதம் என்னது என்பதை சொல்லுகிற காரியத்தில் சிலுவையினுடைய மேன்மையவே இன்னைக்கு அபத்தமாக்கிட்டாங்க. அதான் வேதனை. இயேசு உங்களை என்னை பணக்காரராக்குவதற்காக மாத்திரம் சிலுவையில் மரிக்கலை. அப்படிப்பட்ட ஆண்டவர், பரலோகத்தின் தேவன், உங்களை என்னையும் மீட்டெடுக்க வேண்டும் என்று சிலுவையில் மரித்தவர் வெறுமனே பொருளாதார ஆசீர்வாதத்துக்கு மட்டும் அப்படி மறிக்க வேண்டிய அவசியம் இல்லை. இஸ்ரவேல் ஜனங்கள் வானத்தில் மன்னாவை தரலையா? அதுபோல வானத்திலிருந்து உங்களுக்கு தங்க துகள்களை விளைவிச்சிட முடியாதா? இன்னைக்கு அப்படித்தானே அநேகர் சொல்றது, ஆராதனை தங்க துகள் மேலே விழுகுதுன்றான்.
ஆண்டவர் சிலுவையில் மரித்தது வெறுமனே உலக ஆசீர்வாதங்களுக்கு அல்ல, உங்களை என்னையும் பரலோக ஆசீர்வாதத்திற்கு பாக்கியவான்களாய் மாற்றுவதற்காகத்தான் தன் ஜீவனை பலியாய் தந்தார். 7 சபைகளை நீ பார்க்க முடியும். அப்போ சபைகளுக்கு கர்த்தர் கொடுக்கிற பிரதான ஆசீர்வாதம் என்ன? பரலோகத்தின் ஆசீர்வாதம். நீங்களும் நானும் பரலோகத்தின் பாக்கியவான்களாய் மாறணும், பரலோக ஆசீர்வாதத்தை சுதந்திரிகளாய் மாறணும். இதற்குத்தான் தேவன் உங்களையும் என்னையும் அழைத்திருக்கிறார். அல்லேலூயா. எனக்கு அருமையானவர்களே, இந்த 7 சபைகளை குறித்து தியானிக்கும் பொழுது உங்கள் சிந்தை ஒருபோதும் உலக ஆசீர்வாதத்துக்காக ஏங்குற சிந்தையாக இருக்கக்கூடாது. அப்படின்னா உலக ஆசீர்வாதம் வேண்டாவா? அப்படி நான் சொல்ல விரும்பலை. நீங்கள் பரலோக சிந்தை உள்ளவர்களாக இருந்துட்டீங்கன்னா உலக ஆசீர்வாதம் தானாக வந்துடும். முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதி தேடுங்கள், பின்பு இவை எல்லாம், இவைங்கிறத ஆண்டவர் அற்பமாய் உலக ஆசீர்வாதத்தை சொல்லுகிறார். இவைன்னா அந்த கொசுருக்கு முக்கியமே இல்லை, ஆனால் ஆண்டவர் சொல்கிறாரு இவையெல்லாம் அப்படின்னு உலக ஆசீர்வாதத்தை சொல்லுகிறார். அப்போது தேவனுடைய ராஜ்யத்தை குறித்த சிந்தை முதலாவது நமக்குள்ளே வந்துவிட்டால் உலக ஆசீர்வாதம் தானாய் வந்துவிடும். அந்த 7 சபைகளை நாம் தியானிக்கும் பொழுது இந்த 7 சபைகளுடைய குணாதிசயங்களையும் நம்முடைய வாழ்க்கையை வைத்து நிதானித்து நான் பரலோகத்துக்கு ஆயத்தமாக இருக்கிறேனா, கொஞ்சம் நிதானிக்க போகிறோம். மனம் திரும்ப போகிறோம். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிக்க போகிறார். அல்லேலூயா. முதலாவது நாம் எபேசு சபை குறித்து இந்த நாளிலே நாம் தியானிக்க போகிறோம். எபேசு சபை கிபி 33 கிபி 95 வரை இருந்த சபைகளுக்கு அடையாளமானது. அது மனதில் வைத்துக் கொள்ளுங்க. இப்போ நாம் ஒரு ஒழுங்கு கிரமமாக இந்த சபைகளை குறித்து சில காரணம் தியானிக்க போகிறோம். முதலாவது இந்த எபேசு சபை குறித்து வெளிப்படுத்தல் 2ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்திலிருந்து 7ஆம் வசனம் வரை இருக்கிற பகுதியிலே நாம் தியானிக்க முடியும். சரி, முதலாவது எபேசு பட்டணம், இதை குறித்த ஒரு சிந்தை நமக்கு தேவை. இந்த எபேசு பட்டணம் எப்படிப்பட்ட பட்டணம்? இது மைனர் ஆசியா, சின்ன ஆசியாவில் இருக்கிற ஒரு பட்டணம். மாத்திரமல்ல, இந்த பட்டணம் பார்த்தீங்கன்னா ரொம்ப செழிப்பான பட்டணம், வியாபாரம் அதிகமாக இருக்கிற பட்டணம், பணப்புழக்கம் அதிகமாக இருக்கிற பட்டணம். ஆகவே இந்த எபேசில் பொருளாதாரத்துக்கு குறைவு கிடையாது, நல்ல செழிப்பு. அதே சமயம் இந்த எபேசு பட்டணத்தில் விக்கிரகங்கள் ஏராளம், விக்கிரக ஆராதனை நிரம்பின பட்டணம் எபேசு பட்டணம். அதனை புரிந்து கொள்வதற்கு நீ அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் 19ஆம் அதிகாரம் 24ஆம் வசனம் வாசிக்கும் பொழுது, அப்போஸ்தலன் பவுலடியாருடைய ஊழியத்தின் நாட்களிலே எபேசு பட்டணத்தில் தியனால் என்கிற ஒரு தெய்வத்தின் கோவில் இருந்ததை குறித்து நீங்கள் பார்க்க முடியும். அந்த தியனால் என்கிற கோவில் எபேசு பட்டணத்தில் பயங்கர ஃபேமஸ். என்ன அப்படின்னா, அந்த கோவிலில் ஏராளமான பூசாரிகள் இருப்பார்கள். அந்த பூசாரிகளோட 1000 பெண் பூசாரிகள் இருப்பார்கள். இந்த பெண் பூசாரிகள் எதற்கு அப்படின்னா, அந்த கோவிலுக்கு வருகிற பக்தர்களுக்கும் அங்கு பணிவிடை செய்கிறதான பூசாரிகளுக்கும் தங்கள் சரீரத்தை இச்சைகளுக்கு விட்டு கொடுத்து விபச்சார காரியத்தை செய்வதற்காக அந்த 1000 பெண் பூசாரிகள் கோவில் இருப்பார்களாம். அவர்கள் பேர் தேவதாசிகள். தேவதாசிகள் என்கிற பேரில் அல்லது தேவ அடியார்கள் என்கிற பேரில் அந்த 1000 பெண் பூசாரிகள் இருப்பார்கள். அவர்கள் வேலை என்ன அப்படின்னா, அங்கே வருகிற பக்தர்களுக்கும் அங்கே இருக்கிற ஆண் பூசாரிகளுக்கும் தங்கள் சரீரத்தை கொடுத்து அவங்க இச்சை நிறைவேற்றுகிறதான விபச்சார தொழிலை செய்கிறார்கள். அதை பொறுத்தவரை விபச்சாரம் அல்ல, தேவ அடியாருடைய வேலை. இந்த 1000 பெண் பூசாரிகளுடைய வம்சம் அவள் தேவதாசிகளாகவே அந்த கோவிலை பணிவிடை செய்வார்கள். ஆகவே தீயனாள் கோவில் என்பது அநேக ஜனங்களை வழிதவர பண்ணுகிறதான ஒரு வேசித்தன ஆராதனை நிரம்பின கோவில். அந்த தியானனுடைய உருவத்தை பார்த்தீங்கனாலே அவ்வளவு அருவருப்பான உருவம், ஒரு பெண் உருவம் தான், அவ்வளவு அருவருப்பாக இருக்கும் அந்த கோவில் வச்சிருக்கிற சிலையின் உருவமே. ஆகவே இந்த எபேசு பட்டணம் ஒரு செழிப்புள்ள பட்டணம், அதே சமயம் விக்கிரக ஆராதனை நிரம்பின பட்டணம். சரி, அடுத்ததாக எபேசு பட்டணத்திலிருந்து சபை. இந்த சபை பார்த்தீங்கன்னா அப்போஸ்தலனாகிய பவுலடியாரால் உருவாக்கப்பட்ட சபை. நீங்கள் அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் 18ஆம் அதிகாரம் 18வது வசனத்திலிருந்து 19ஆம் அதிகாரம் 20வது வசனம் வரைக்கும் நீங்கள் வாசித்தீர்கள் என்றால், அப்போஸ்தலன் பவுலடியார் அந்த எபேசு கடந்து போகும் பொழுது அங்கே தங்கியிருந்து செய்த ஊழியத்தினாலே உருவாக்கப்பட்டதான் எபேசு சபை. அந்த அப்போஸ்தலன் பவுலடியாரோடு அவருடைய நண்பர்கள், உடன் ஊழியர்கள் அநேகர் இணைந்து இந்த சபை உருவாக்கினார்கள். அப்போஸ்தலன் பவுலடியாரோடு ஆக்கிலா பிரிஸ்கிலா என்கிற தம்பதிகள், அப்போலோ என்கிறதான ஊழியக்காரர், இவரெல்லாம் இணைந்து அந்த எபேசு பட்டணத்தில் எபேசு சபை உருவாக்கினார்கள்.
அந்த நாட்களிலே அப்போஸ்தலன் பவுலடியார் பரிசுத்த ஆவியினால் நிரப்பப்பட்டு அங்கே ஊழியம் செய்யும் பொழுது கர்த்தர் அநேக அற்புதங்களை செய்தார். சில வார்த்தை வாசித்து பாருங்க. அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் 19 அதிகாரம் 11-12 வசனத்தில் வாசி கேட்கலாம். பவுலின் கைகளினாலே தேவன் விசேஷித்த அற்புதங்களை செய்தருளினார். அவனுடைய சரீரத்திலிருந்து உருமால்களையும் கச்சைகளையும் கொண்டு வந்து வியாதிக்காரர்கள் மேல் போட வியாதிகள் அவர்களை விட்டு நீங்கி போயின. பொல்லாத ஆவிகளும் அவர்களை விட்டு புறப்பட்டன. இந்த எபேசு சபை உருவான நாட்களை பார்த்து இந்த ஆரம்ப நாட்களில் அப்போஸ்தலனான பவுலடியாருடைய அந்த வைராக்கியமான ஊழியத்தினால் பரிசுத்த ஆவியானவர் வல்லமையான கிரியை நடப்பிக்கிறார். அற்புதங்கள் சர்வசாதாரணமாக நடக்கிறது. வியாதி சுகமாகிறார்கள். அசுத்த ஆவிகள் பொல்லாத ஆவிகள் அலக்களித்து வெளியேறுகிறது. இப்படி அற்புதங்கள் ஏராளமாய் நடக்கிறது. அது நிமித்தம் என்ன நடந்ததாம்? 18 வசனம். விசுவாசித்தவர்களில் அநேகர் வந்து தங்கள் செய்கைகளை வெளிப்படுத்தி அறிக்கையிட்டார்கள். அநேகர் விசுவாசிகளாய் மாறினார்கள். ஆக இந்த அப்போஸ்தலனாகிய பவுலடியாருடைய ஊழியத்தின் நாட்களில் நடந்த அற்புதங்கள், அடையாளங்கள், அவர் செய்ததான பிரசங்கித்ததான கர்த்தருடைய வார்த்தைகள், இவைகள் நிமித்தம் அநேகர் விசுவாசிகளானார்கள். விசுவாசிகள் ஆனது மாத்திரமல்ல, நீங்க 19 வசனத்தை வாசித்து பாருங்கள். 19-20. மாயவித்தைக்காரராய் இருந்தவர்களில் அநேகர் தங்கள் புஸ்தகங்களை கொண்டு வந்து எல்லாருக்கும் முன்பாக சுட்டெரித்தார்கள். அவைகளின் கிரயத்தை தொகை பார்த்து 50,000 வெள்ளிக்காசாக கண்டார்கள். இவ்வளவு பலமாய் கர்த்தருடைய வசனம் விருத்தி அடைந்து மேற்கொண்டது. அன்னைக்கு ஜனங்கள் விசுவாசியில் மாறினது மாத்திரம் அல்ல, அநேக மாயவித்தைக்காரர்கள் மந்திரவாதிகள்லாம் வந்து தங்கள் புஸ்தகங்களை தெருவில் போட்டு எரிச்சானோ. இனி நாங்கள் மந்திரம் பண்ண மாட்டோம், நீ மாயவித்தை பண்ண மாட்டோம், இந்த இயேசுவே மெய்யான தெய்வம், நாங்கள் அவரை ஏற்றுக்கொள்கிறோம், நாங்கள் அவருக்காக வாழ் அர்ப்பணிக்கிறோம் என்று மனம் திரும்பி அறிக்கை செய்து ரட்சிக்கப்பட்டு ஞானஸ்நானம் எடுத்தார்களாம். அந்த மந்திரவாதிகளும் மாயவித்தைக்காரர்களும் தங்கள் மந்திரவாதத்துக்காக பயன்படுத்தப்பட்ட புஸ்தகங்கள் பொருட்களை எரித்தார்கள். அந்த பொருட்களின் தொகையே 50,000 வெள்ளிக்காசா இருந்ததாம். அந்த அளவுக்கு இந்த எபேசு பட்டணத்தில் ஒரு பெரிய ரிவைவல், ஒரு பெரிய எழுப்புதல். அந்த எழுப்புதலின் நிமித்தம் அநேகர் விசுவாசிகளாய் மாறினார்கள். இப்படித்தான் இந்த எபேசு பட்டணத்தில் விக்கிரக ஆராதனை நிறைந்திருந்த அந்த எபேசு பட்டணத்தில் கர்த்தருடைய அபிஷேகத்தினால், வல்லமையினால் அந்த ஆரம்ப திருச்சபை வல்லமையாய் ஸ்தாபிக்கப்பட்டது. விக்கிரக ஆராதனை நிரம்பின அந்த பட்டணத்தில் பரிசுத்த ஆவியானவரால் நிரப்பப்பட்ட ஒரு வைராக்கியமுள்ள ஒரு கூட்டம் சபையாக உருவானது. இப்படிதான் எபேசு சபை உருவானது. சரி, இப்போ இந்த எபேசு சபைக்கு சொல்லப்பட்டதான செய்திகளை குறித்து நாம் தியானிக்க போகிறோம். முதலாவது, இயேசு தன்னை வெளிப்படுத்துகிறார். எப்படி வெளிப்படுத்துகிறார்? 2 அதிகாரம் 1 வசனத்தை வாசியுங்கள். எபேசு சபையின் தூதனுக்கு நீ எழுத வேண்டியது என்னவெனில் 7 நட்சத்திரங்களை தம்முடைய வலது கரத்தில் ஏந்தி கொண்டு 7 பொன் குத்து விளக்குகளின் மத்தியிலே உலாவிக் கொண்டிருக்கிறவர் சொல்லுகிறதாவது. இயேசு தன்னை எபேசு சபைக்கு எப்படி வெளிப்படுத்துகிறார்னா, 7 நட்சத்திரங்களை கரங்களில் ஏந்தி கொண்டு 7 சபை குத்துவிளக்கு மத்தியிலே உலாவுகிற தேவன் என்று தன்னை வெளிப்படுத்துகிறார். இதை குறித்து நாம் 1 அதிகாரத்திலே பார்த்திருக்கிறோம். அந்த 7 பொன் குத்து விளக்குகள் சபைகள் என்று சொல்லியும், நட்சத்திரங்கள் அந்த சபையின் ஊழியக்காரர்கள் என்று சொல்லியும் நாம் ஏற்கனவே 1 அதிகாரத்தில் தியானித்திருக்கிறோம். இப்போ எபேசு சபையில் இருக்கிற ஜனங்களுக்கு தன்னை இயேசு வெளிப்படுத்தும் எப்படி வெளிப்படுத்துகிறார் என்றால், முதலாவது, சபையிலே ஆளுகை செய்கிறவர் அவர் ஒருவரே என்பதை சபைக்கு உணர்த்தும்படி தன்னை வெளிப்படுத்தினார். முதலாவது, சபையில் ஆளுகை செய்கிறது கர்த்தர். சபை என்று சொல்லும் பொழுது, ஒரு ஆவிக்குரிய சபை என்று சொல்லும் பொழுது, அங்கே மனித ஆளுகை அல்ல, கர்த்தருடைய ஆளுகை இருக்கணும். இன்னைக்கு ஏன் சபைகளில் வளர்ச்சி இல்லை? மனித ஆளுகை. கமிட்டி என்கிற ஒரு அந்த குழுவின் நிமித்தம் அந்த குழு ஆவி நிரப்பப்பட்டு ஆவியை நடத்துவதற்கு ஒப்புக் கொடுப்பதற்கு பதிலாக கமிட்டி சபை ஆளுகை செய்ய ஆரம்பித்து விடுகிறது. அல்லது ஊழியக்காரன் தன்னுடைய மாம்ச சிந்தனையில் ஆளுகை செய்வது, தேவ திட்டம் என்ன, தேவ சித்தம் என்ன என்பதை அறியாதபடி, அல்லது சபைகளில் அதிக பணம் கொடுக்கிற விசுவாசிகள் சபை ஆளுகை செய்வது,
அல்லது ஒரு குறிப்பிட்ட கூட்டம் சபை ஆளுகை செய்வது, இவைகள் ஆவியானவரால் நடத்தப்படுகிற சபைகள் அல்ல. சபை என்று சொன்னால் அதனுடைய தலை கிறிஸ்து. இங்கே ஆண்டவர் சொல்லும் பொழுது பாருங்க, குத்துவிளக்கு நடுவில் உலாவுகிறவர் அப்படின்னா குத்துவிளக்கு சபை. அப்போ சபைக்குள்ள கர்த்தர் உலாவுகிறார் என்றால் சபையை ஆளுகை செய்கிறது கர்த்தர். அப்போ எந்த ஒரு காரியமும் தேவ சித்தத்தின்படி தேவ திட்டத்தின்படி சபையில் நடக்கணும். அது ஆராதனையானாலும் பிரசங்கமானாலும் ஊழியங்களானாலும் அல்லது எதிர்கால திட்டங்களானாலும் அது தேவனால் கொடுக்கப்படணும், தேவனால் நடத்தப்படணும். சபையில் ஒரு ஆராதனை என்று சொன்னால் அந்த ஆராதனையில் ஆவியானவர் அசைவாடணும். ஒரு பாடல் அல்லது துதி பலிகள், இது ஆவியானவர் அந்த ஆராதனை நடத்துகிறவர் லீட் பண்ணணும். ஒரு பிரசங்கம் என்று சொல்லும் பொழுது அந்த ஊழியக்காரன் பிரசங்கிக்கிற பிரசங்கம் அது ஆவியானவர் அன்றைக்கு சபைக்கு கொடுக்க விரும்புகிற வார்த்தையாக இருக்கணும். பிரசங்கமானாலும் ஏதோ கண்கார்டன்ஸை பார்த்தோ அல்லது 4 பிரசங்கங்களை கேட்டோ ஊழியக்காரன் பிரசங்கிப்பதல்ல சபை. சபை என்று சொல்லும் பொழுது அன்றைக்கு ஆவியானவர் என்ன பிரசங்கிக்க விரும்புகிறார். ஆராதனை என்று சொல்லும் பொழுது ஆவியானவர் அன்றைக்கு ஜனங்களை எப்படி ஆராதிக்க வேண்டும் என்று விரும்புகிறார். சபை குறித்து ஒரு எதிர்கால திட்டம் போடும் பொழுது அந்த திட்டம் தேவ திட்டமாக இருக்க வேண்டும். அப்போ சபையிலே ஆளுகை செய்கிறது கர்த்தர். அதே போல இது ஒரு அமைப்பு. ரெண்டாவது சபை என்று சொல்லும் பொழுது உங்களை என்னை குறிக்கிறது. அப்போ நம்மை ஆளுகை செய்ய வேண்டியது கர்த்தர். நமக்குள்ள அவர் அசைவாடணும். நம்முடைய எதிர்கால வாழ்க்கையானாலும் சரி, ஒரு தொழிலானாலும் ஒரு வேலையாக இருந்தாலும் அல்லது நீங்கள் ஊழியம் செய்கிறவர்களாக இருந்தாலும் உங்களை நடத்த வேண்டியது உங்கள் மாம்ச சிந்தை அல்ல, கர்த்தருடைய ஆவியானவர். உங்களுக்குள்ளே தேவன் அசைவாடணும், தேவன் உலாவணும். அதுதான் சபை. ரெண்டாவது இந்த காரியம் எதை உணர்த்துகிறது அப்படின்னா, 7 நட்சத்திரங்களை கர்த்தர் தன் கையில் ஏந்திருந்தாராம். அந்த 7 நட்சத்திரம் ஊழியக்காரர்கள் என்று நாம் பார்க்கிறோம். அப்போ ஊழியக்காரர்களை நடத்துவதும் பயன்படுத்துவதும் கர்த்தரே. எந்த ஊழியமாக இருந்தாலும் ஒரு மனுஷன் தனக்குத்தானே ஏற்படுத்துவது அல்ல, அல்லது ஒரு ஊழியத்தில் ஒரு ஊழியக்காரர் தன்னைத்தானே பயன்படுத்திக் கொள்ளவும் முடியாது. ஊழியக்காரரை பயன்படுத்துவதும் நடத்துகிறதும் கர்த்தராக இருக்கணும். உங்கள் ஆண்டவர் ஊழியத்தில் வைத்திருக்கிறார் என்றால் நீங்கள் அந்த ஊழியத்தை ஏற்படுத்திக் கொள்ள, கர்த்தர் உங்களை நடத்துகிறார், பயன்படுத்துகிறார். அடுத்தது பார்த்தீங்கன்னா இந்த நட்சத்திரங்கள் ஊழியக்காரன் பார்த்தோம். 7 நட்சத்திரம் தான் சொல்லப்பட்டதே ஒழிய அதில் 3 பெரிய நட்சத்திரம், 2 சின்ன நட்சத்திரம், 1 குட்டி நட்சத்திரம் இப்படிலாம் சொல்லப்படலை. அப்படின்னா என்ன அர்த்தம்? 7 ஊழியக்காரர்களும் கர்த்தர் பார்வையிலே சமமே. அப்போ ஊழியக்காரர்களில் ஏற்றத்தாழ்வு என்பது கர்த்தர் பார்வையில் இல்லை. இன்னைக்கு ஊழியக்காரர்கள் தான் தங்களுக்கு ஒரு பட்டங்களை கொடுத்து கொண்டு தங்களை பெரிய ஊழியக்காரர் என்றும் மற்றொரு சின்ன ஊழியக்காரர் என்றும், அது வரம் பெற்றவர்கள் வரம் பெறாதவர்கள். நல்ல கவனிங்க, ஊழியங்களில் ஒழுங்குமுறை உண்டு. அப்போஸ்தல ஊழியம், தீர்க்கதரிசன ஊழியம், சபை போதகன், மேய்ப்பன், சுவிசேஷகர்கள், இப்படி ஊழியத்தில் ஒழுங்குமுறை உண்டு. ஆனால் கர்த்தருடைய பார்வையிலே ஒரு தீர்க்கதரிசியானாலும் சுவிசேஷகனானாலும் அப்போஸ்தலனானாலும் போதகனானாலும் மேய்ப்பனானாலும் சமமே. கர்த்தருடைய பார்வையில் தீர்க்கதரிசி பெரியவன், சுவிசேஷகன் ஒன்றும் இல்லாதவன் என்பது அல்ல. கர்த்தருடைய பார்வையில் ஊழியங்களில் வேண்டாலும் ஒழுங்குமுறைக்காக வித்தியாசம் வைத்திருக்கிறார். எல்லாரும் எல்லா ஊழியம் பண்ண முடியாது. சரீரத்தில் எல்லா அவயவங்கள் இருந்தாலும் எல்லா அவயவமும் ஒரே வேலை செய்ய முடியாது, அல்லது ஒரே அவயம் எல்லா வேலையும் செய்ய முடியாது. அந்தந்த அவயம் அந்தந்த வேலை செய்யணும். ஆனால் இந்த வேலைகளில் ஏற்றத்தாழ்வுகள் இல்லை. அதே போல தான் சபைகளிலே, ஊழியக்காரர்களிலே, ஊழியங்களிலே கர்த்தருடைய பார்வையில் ஏற்றத்தாழ்வுகள் இல்லை. 10 விசுவாசி வைத்து நடத்துகிற சபையின் ஊழியக்காரனாலும் சரி, 10,000 பேர் உள்ள விசுவாசிகள் இருக்கிற சபைக்கு ஊழியக்காரனாலும் சரி, கர்த்தருடைய பார்வையிலே சமமே. அவர் தீர்க்கதரிசியாக இருந்தாலும் சரி, அல்லது சபையாய் போய் சுவிசேஷம் அறிவிக்கிற சுவிசேஷ ஊழியக்காரராக இருந்தாலும், கிராம சபை நடத்துகிற ஊழியக்காரராக இருந்தாலும் கர்த்தர் பார்வையிலே சமம் தான். ஊழியக்காரர் ஏற்றத்தாழ்வு இல்லை. அந்த ஏற்றத்தாழ்வு மனிதன் உண்டாக்கினது. ஆகவே சபையாக நமக்குள்ள ஒருபோதும் ஏற்றத்தாழ்வு இருக்கக்கூடாது. ஒருவேளை நீங்கள் சபையோடு இணைந்து ஊழியம் செய்யலாம் இருக்கலாம், பகுதி நேர ஊழியம் செய்யலாம் இருக்கலாம், அல்லது நீ முழு நேர ஊழியக்காரர்களாக இருக்கலாம். தயவு செய்து மற்றவர்களை அற்பமாக எண்ணாதீங்க, அல்லது உங்களுக்குள்ள ஒரு தாழ்வு மனப்பை கொண்டு வந்துடாதீங்க. நீங்கள் எந்த ஊழியம் செய்தாலும் கர்த்தர் பார்வையில் நீங்கள் விசேஷமானவர்கள். அல்லேலூயா. நீங்கள் ஆண்டவர் விசேஷமானவர். உங்களை கர்த்தர் தன் கரத்தில் ஏந்து வைத்திருக்கிறார். ஒருவேளை நீங்கள் வேலை செய்து கொண்டு பகுதி நேர ஊழியம் செய்வர்களாக இருக்கலாம். ஒரு தீர்க்கதரிசியை கர்த்தர் எப்படி கரத்தில் வைத்து பார்க்கிறாரோ அதே போல தான் பகுதி நேர ஊழியம் செய்கிற உங்களையும் வைத்து பார்க்கிறார். ஆகவே இந்த சத்தியம் நமக்கு உணர்த்துகிற காரியம்,
ஊழியங்களிலே வித்தியாசம் இல்லை. நீங்கள் ரோமர் 2:11 வாசித்து பாருங்க. தேவனிடத்தில் பட்சபாதம் இல்லை. மனுஷன் தாங்க பட்சபாதம் பார்க்கறது. இவர் சின்ன ஊழியக்காரர், பெரிய ஊழியக்காரர், இவர் வரம் பெற்றவர், இவருக்கு எந்த வரம் இல்லை, இதெல்லாம் மனிதர்கள் பார்ப்பது, தேவனை பார்ப்பது இல்லை. ஆகவே இந்த 7 நட்சத்திர கரங்களில் ஏந்தி 7 குத்துவிளக்கு மத்தியில் கர்த்தர் உலாவது எதை குறிக்கிறது என்று சொன்னால், சபையில் ஆளுகை செய்கிறது கர்த்தர் ஒருவரே, ஊழியக்காரனை நடத்துகிறதும் பயன்படுத்துகிறதும் கர்த்தரே, ஊழியக்காரர்களிலே ஊழியங்களிலே எந்த விதமான ஏற்றத்தாழ்வுகளும் இல்லை என்பதை கர்த்தர் சபைக்கு உணர்த்துகிறார். இரண்டாவது, இந்த சபையினுடைய நிறைகளை குறித்து கர்த்தர் பேசுகிறார் பாருங்க. வெளிப்படுத்த 2:2-3 வாசிங்க. உன் கிரியைகளையும் உன் பிரயாசத்தையும் உன் கிரியைகளையும் உன் பிரயாசத்தையும் உன் பொறுமையையும் நீ பொல்லாதவர்களை சகிக்க கூடாமல் இருக்கிறதையும் அப்போஸ்தலர் அல்லாதவர்கள் தங்களை அப்போஸ்தலர் என்று சொல்லுகிறதை நீ சோதித்து அவர்களை பொய் என்று கண்டறிந்ததையும் நீ சகித்துக் கொண்டிருக்கிறதையும் பொறுமையாய் இருக்கிறதையும் என் நாமத்தின் நிமித்தம் இளைப்படையாமல் பிரயாசப்பட்டதையும் அறிந்திருக்கிறேன். இந்த சபை குறித்து நிறைகளை கர்த்தர் சொல்றார் பாருங்க. இதை தியானிக்கும் பொழுது இந்த சபை கிபி 33 கிபி 95 வரை இருந்ததான சபைகளுக்கு அடையாளம் என்பதை நல்ல மனதில் வைத்துக்கோங்க. இப்போ இந்த சபை, இந்த எபேசு சபை பார்த்தீங்கன்னா ஆண்டவர் சொல்றாரு, உன் கிரியைகள், உன் பிரயாசம், உன் பொறுமை, நீ பொல்லாத செய்யக்கூடாமல் இருந்து, இப்படி ஆண்டவர் நிறைய அவங்கள்ட்ட இருந்த ப்ளஸ் பாயிண்ட்டை ஆவியானவர் உணர்த்துகிறார். இதில் காரணத்தை புரிந்து கொள்ளுங்க. தேவன் வெறும் குறைகளை மட்டும் பார்க்கிறவர் அல்ல, நிறைகளை அப்ரிசியேட் பண்ணுகிறவர். அதே சமயம் வெறும் நிறைவுகளை மாத்திரம் பார்க்கிறவரும் அல்ல, குறைவுகளையும் சுட்டி காட்டுகிறவர். இப்போ ஆண்டவர் இந்த சபையை பார்த்து சொல்றாரு, இந்த சபை வைராக்கியமாயிருந்த சபை, போராட்டங்களுக்கு மத்தியில், பாடுகளுக்கு மத்தியில் தேவனுக்காக வைராக்கியமாக இருந்த சபை இந்த எபேசு சபை. ஒரு பக்கம் இந்த எபேசு பட்டணத்தில் விக்கிரக ஆராதனை, வேசித்தன பாவங்கள், அருவருப்பான கிரியைகள், இவைகளுக்கு மத்தியில் புதிதாய் ரட்சிக்கப்பட்டதான இந்த எபேசு சபையின் விசுவாசிகள் விக்கிரக ஆராதனைக்கு மத்தியில், வேசித்தன பாவங்களுக்கு மத்தியில் தங்களை கரையற்றவர்களாய், கர்த்தருக்கென்று வைராக்கியம் உள்ளவர்களாய் தங்களை காத்து கொண்டார்கள். அதை குறித்து ஆண்டவர் சொல்லும் பொழுது அவர் சொல்றார் பாருங்க, உன் கிரியைகளையும், கிரியை அப்படின்னா என்ன அப்படின்னா, இவர்கள் தேவனுக்காக நற்கிரியை செய்ய ஒப்பு கொடுத்தார்கள். பழைய மனுஷனுக்குரிய இந்த பாவங்கள், பழைய மனுஷனுக்குரிய சுபாவங்கள், இவைகளுக்கெல்லாம் மனம் திரும்பி தேவனுக்காக நற்கிரியைகளை செய்ய தங்களை ஒப்பு கொடுத்தார்கள். அப்போ சபை எப்படி இருக்குன்னு கர்த்தர் விரும்புகிறாரு. நம்ம பழைய மனுஷன் சுபாவங்களை களைந்து கர்த்தர் பிரியமான நற்கிரியைகளை செய்யணும். ரெண்டாவது இங்கே ஆண்டவர் சொல்றார் பாருங்க, உன் பிரயாசத்தையும், பிரயாசம் என்றால் என்ன அப்படின்னா, கர்த்தருக்காக எடுத்த எஃபர்ட், ஆண்டவர் நாமம் மகிமைப்படும்படி இவர்கள் எடுத்த முயற்சிகள். நான் எதை செய்தாலும் கர்த்தர் மகிமைப்படணும், ஆண்டவர் மகிமைப்படுவதற்கான என்ன செய்யணும், கர்த்தர் பிரியமான காரியம் என்ன. தாவீது ஜெபிக்கிறாரே 143 சங்கீதம் 10 உமக்கு பிரியமானதை செய்ய எனக்கு போதித்தருளும், உம்முடைய நல்ல ஆவி என்னை செமையான வழியில் நடத்துவாராக. அந்த வாஞ்சி இந்த சபைக்கு இருந்தது. பிரயாசப்பட்டார்கள், தேவ நாம் மகிமைப்பட வேண்டும் என்று. நாம் அப்படி பிரயாசப்படுறோமா? அதான் கர்த்தர் விரும்புகிறார். அடுத்து பார்த்து என்ன சொல்றாரு, நீ உன் பிரயாசத்தையும் உன் பொறுமையையும் என்று சொல்றார். பொறுமை குறித்து கர்த்தர் சொல்றார் பாருங்க. பொறுமை என்று சொல்லும் பொழுது இந்த சபைகள் பாடுகளுக்கு மத்தியில் கர்த்தருக்காக வைராக்கியமாக இருந்தது. பாடுகள் வந்தாலும், போராட்டங்கள் வந்தாலும், நெருக்கம் வந்தாலும் நான் ஆண்டவருக்காய் வாழ்வு என்ற பொறுமை அவர்களுக்குள்ள இருந்தது. அடுத்து இவர்கள் பொல்லாதவர்களை சகிக்க கூடாதவர்களாக இருந்தார்களாம். இந்த பொல்லாதவர்கள் யார் அப்படின்னா, சபையினுடைய ஒழுங்கை கெடுக்கும்படி, சபையில் இருக்கிறதான அந்த ஒழுங்கு கிரமங்களை, அந்த பரிசுத்த காரியங்களை கெடுக்கும்படி சபைக்குள்ள பொல்லாத கிரியைகளை திணிக்க விரும்பின அந்த மனிதனுடைய காரியங்களை சகிக்க கூடாதவர்களாக இருந்தார்களாம். யாராலும் சபையின் ஒழுங்கை கெடுக்கணும்னு நினைச்சாங்கன்னா இந்த சபை அதுக்கு அனுமதி கொடுக்கல. இல்லை இது சபை ஒழுங்கு, சபை இப்படி தான் இருக்கணும், இந்த காரியம் உள்ள வந்தால் சபை ஒழுங்கு இல்லாமல் போயிடும், இந்த காரியம் நடந்தால், அல்லது ஆராதனை இப்படி இருந்துச்சுன்னா, அல்லது இந்த காரியத்தை நமக்கு ஆராதனை அனுமதித்தால், அல்லது இந்த காரியத்துக்கு நம்ம சம்மதித்தால் சபையில் ஒழுங்கு போயிடும், சபை பரிசுத்தம் போயிடும், சபை ஒழுங்காக இருக்க வேண்டும் என்கிற ஒரு வைராக்கியங்களுக்குள்ளே இருந்தது. இன்னைக்கு நம்ம சபையோடு இருக்க யோசித்து பாருங்க. ஒரு உலகத்தான் இருக்கிற அந்த ஒழுங்கு கிரமம் கூட சபைக்குள்ள இல்லைங்க. உலக பிரகாரமான காலேஜ்லையும் ஸ்கூல்லையும்
அவங்க சட்டங்கள் போடுறாங்க. எங்கள் ஸ்கூலில் நீ படிக்கிறதா இருந்தால், என் காலேஜில் படிக்கிறதா இருந்தால் நீ இப்படி ட்ரெஸ் தான் போடணும், லேடிஸாக இந்த ட்ரெஸ் மட்டும் தான் போடணும், இந்த ட்ரெஸ் போடக்கூடாது, ஒழுங்கு வைக்கிறாங்க. காலேஜ் படிக்கும் பொழுது, நீ காலேஜுக்கு வரும் பொழுது நீ பேண்ட் இப்படி தான் போடணும், ஷர்ட் இப்படி தான் போடணும், பொண்ணுங்களாக இருந்தால் இப்படி தான் ட்ரெஸ் போடணும், ஒழுங்கு வைக்கிறாங்க. ஆனால் சபைக்கு தான் அது ஒழுங்கே இல்லை. சபையை பொறுத்தவரை நீ உள்ளே வந்தால் போதும். இன்னைக்கு ஒரு புதுசாக உபதேசம், அதாவது இவங்க பெரிய வெளிப்பாடு பெற்றது போல, நீ இயேசுவின் அன்பை ருசி பார்த்தினா போதும். அவர் உள்ளத்தை தான் பார்க்கிறார், உருவத்தை பார்க்கல. அடப்பா, உருவம் நல்லா இருந்தாலும் உள்ள முதல் நல்லா இருக்கும். இன்னைக்கு சபையின் ஒழுங்கை குலைத்து போட்ட ஒரு பரிதாபம் சபைகளுக்குள்ள. ஆனால் எபே சபை குறித்து ஆண்டு அப்ரிசியேட் பண்ணுறாரு பாருங்க. பொல்லாதவர்களை சகிக்க கூடாமல் இருந்தியே நீ, அதை ரொம்ப விரும்புகிறப்பா, ரொம்ப நேசிக்கிறேன்றாரு. அப்போ சபையின் ஒழுங்குக்கு வைராக்கியமாக இருந்தார்களாம். அடுத்து இவங்க எப்படிப்பட்டவங்களா இருந்தாங்களாம்? அப்போஸ்தலர் என்று சொல்லுகிறதை, அதாவது அப்போஸ்தலர் அல்லாதவர்கள் தங்களை அப்போஸ்தலர் என்று சொல்லுகிறதை நீ சோதித்து அவர்களை பொய்யர் என்று கண்டறிந்தது. அப்படின்னா இந்த சபைக்குள்ள நல்ல ஆவிக்குரிய வளர்ச்சி இருந்தது. எந்த மனிதனையும் அப்போஸ்தலனாக இருந்தால் கூட உள்ளே வரும் பொழுது நாங்கள் அப்போஸ்தலர் அழைப்பு பெற்றோம்னு சொன்னாலும், இந்த சபை அப்படி இல்லை. விசுவாசி எப்படின்னா சோதித்தருகிறதான கிருபை பெற்றவர்கள். நல்லா கவனிச்சுக்கோங்க, இந்த சபையில் இருக்கிற விசுவாசி அப்போஸ்தலன்னு சொல்லுகிறவனை சோதித்து கண்டுபிடிக்கிறாங்களாம். அப்போ இந்த விசுவாசி எவ்வளோ வளர்ந்துருப்பாங்க பாருங்க. அவ்வளோ ஒரு நல்ல ஒரு ஆவிக்குரிய வளர்ச்சி. சோதித்தருகிற கிருபை பெற்றவர்கள், பரிசுத்தாவின் வரம் பெற்றவர்கள். யாராகிலும் கள்ள ஊழியர்கள் உள்ளே வந்தாங்கன்னு சொன்னால் அவளை அடையாளம் கண்டு கொள்ளுகிற அளவுக்கு அவங்க பேச்சு, அவங்க நடக்க, அவங்க கிரியைகளில் இவங்க பேசுகிற உபதேசம் சரியானதா, இவங்க சொல்கிற தீர்க்க தரிசனம் சரியானதா, இது வேதத்தின்படி சரியாக இருக்கிறதா, நிதானிக்கிற ஒரு பகுத்தறிகிற ஆவியின் வரம் பெற்றவர்கள் இந்த எபேசு சபை. ஆனால் இன்றைக்கி இருக்கிற சபை விசுவாசிகளை பாருங்கள், உங்கள் ஏடிஎம் கார்டு நம்பர் இது அப்படின்னு ஆன்னு வாயை புழக்கிறாங்க. இங்கே ஒரு நபர் இருக்கிறார், அவருடைய பெயர் ஏ ஆரம்பிக்கிறது, அவங்க வீட்டில் ஒருவருக்கு எம்ல ஆரம்பிக்குது பேர். உடனே என்ன தீர்க்க தரிசனம், தீர்க்க தரிசனம்னா என்னன்னு சொல்லி வேதத்தில் எப்படி இருக்கிறது என்பதை நீ சபையை அறியாததினால இவன் கள்ள ஊழியக்காரனா, கள்ள தீர்க்கதரிசியா அல்லது நல்ல தீர்க்கதரிசியா, அது இவர் வாயிலிருந்து வருகிற வார்த்தை கர்த்தரின் வார்த்தையா அல்லது இவர் பேசுகிற உபதேசம் வேதத்துக்கு புறம்பானதா, சபை இன்னைக்கு கண்டுபிடிக்க முடியல. அதான் பரிதாபம். இந்த எபேசு சபையை பாருங்க, அப்போஸ்தலர் என்று தங்களை சொல்லுகிறவர்கள் அப்போஸ்தலர் அல்லர் என்பதை அவன் பொய்யை கண்டுபிடிக்கிற அளவு கிருபை பெற்றவர்கள். இதை தேவன் அந்த இடத்துல அப்ரிசியேட் பண்ணுகிறார், பாராட்டுகிறார். அப்போ சபை எதை தேவன் விரும்புகிறார்? எந்த ஊழியக்காரராக இருந்தாலும் வேதத்தின்படி பேசுகிறார்களா? தீர்க்க தரிசனங்கள் வேதத்தின்படி இருக்கிறதா? உபதேசம் வேதத்தின்படி இருக்கிறதா? இன்றைக்கு சில புதிதாக வந்த நவீன ஊழியக்காரர்கள் தங்களை மேன்மையாய் பேசுவதற்கு புதுசாக ஒன்று பேச ஆரம்பிச்சிட்டாங்க. என்ன அப்படின்னா, பழமைவாதிகளாக இருக்கிற ஊழியக்காரர்கள் பழசையே பேசி பேசி ஜனங்களை வஞ்சித்துட்டாங்க. ஆகவே சபை இன்னைக்கு புதுமை அடையணும், புதுமையாக பேசுகிறது. ரெண்டாவது என்ன அப்படின்னா, பழைய ஊழியக்காரர்கள் நியாயப்பிரமாண பிரசங்கியார்களாக இருக்கிறார்கள், நாங்களோ கிருபையின் பிரசங்கியார்கள் என்று சபைகளை வஞ்சிக்கிறார்கள். சபையே ஜாக்கிரதையாக இருந்து கொள். எந்த மனிதன் பிரசங்கித்தாலும், 50 வருட ஊழியம் செய்கிற ஊழியக்காரர் பிரசங்கித்தாலும், புதிதாய் ஊழியத்துக்கு வந்த ஊழியக்காரர் பிரசங்கித்தாலும் வசனத்தின்படி இருக்கிறார்களாம். வசனத்தில் இந்த உபதேசம் அங்கீகரிக்கப்படுகிறதா? இல்லை என்றால் அது யார் பிரசங்கிக்கிறதா இருந்தாலும், தேவ தூதனாகவே இருந்தாலும் அதை நீங்களும் நானும் ஏற்றுக்கொள்ள வேண்டிய அவசியம் இல்லை. இதான் வேதம் கற்றுக் கொடுக்கிற பாடம். இந்த சபை எபேசு சபை சோதித்தருகிற அந்த கிருபை பெற்றவர்களாக இருந்தார்களாம். இதை ஆண்டவர் இயேசு எச்சரித்தார் பாருங்க. வாசிங்க, மத்தேயு 7ஆம் அதிகாரம் 15ஆம் வசனத்தை வாசிங்க. கள்ள தீர்க்கதரிசிகளுக்கு எச்சரிக்கையாயிருங்கள். அவர்கள் ஆட்டுத்தோலை போர்த்திக் கொண்டு உங்களிடத்திலே வருவார்கள். உள்ளத்திலோ அவர்கள் பட்சிக்கிற ஓநாய்கள் என்று ஆண்டவர் இயேசு சொல்றார் பாருங்க. ஆண்டவர் இயேசு சொல்றாரு, உங்களுக்குள்ள கள்ள தீர்க்கதரிசிகள் வருவார்கள், அதனால நீ ஜாக்கிரதையாயிரு. கள்ள தீர்க்கதரிசிகள் வருவார்களாம். எனக்கு கருமையானவர்களே, இன்றைக்கு சபைகளுக்குள்ள கள்ள தீர்க்கதரிசி, அதை குறித்து அப்போஸ்தலன் பவுலும் சொல்லுகிறார். நான் போன பின்பு தப்ப விடாத ஓநாய்கள் வரும், ஆகவே சபையே நீ ஜாக்கிரதையா இரு என்று சொல்லி அப்போஸ்தலன் பவுல் அங்கே சொல்லுகிறதையும் நான் பார்க்க முடியும். இன்றைக்கு பார்த்தீங்கன்னா சபைகளில்
கள்ள ஊழியர்கள் கள்ள தீர்க்கதரிசி நுழைந்து விட்டார்கள். இது என்ன வேதனை அப்படின்னா, மூத்த ஊழியர்கள் இருக்கிற சபைகளில் கூட நீ கள்ள தீர்க்கதரிசியில் வந்து ஊழியம் செய்துட்டு போயிடுறாங்க. பரிதாபம். ஆமோஸ் தீர்க்கதரிசியில் நான் வாசித்தது போல வசனம் கிடைக்கூடாத ஒரு பஞ்சம் இந்த நாட்கள். எனக்கு கருமையானவர்களே, வேதத்தை நல்லா வாசிங்க. நீ யூடியூப்லையும் சரி சபையிலையும் எவ்வளோ பிரசங்கம் கேட்டாலும் சரி, நீங்கள் தனிப்பட்ட வேதத்தை நல்லா வாசிங்க. நீங்கள் வேதத்தை சரியாக வாசித்தாதான் சொல்லுகிற பிரசங்கம், சொல்லுகிற உபதேசம் சரியா தவறா என்பதை புரிந்து கொள்ள முடியும். ஒவ்வொரு விசுவாசியும் வேதத்தை சரியாக வாசிக்கணும். வேதத்தை நல்லா வாசிங்க, தினந்தோறும் வேதத்தை வாசிங்க, வேதத்தை கற்றுக்கொள்ள பிரயாசப்படுங்க. யார் பிரசங்கித்தாலும் வேத வசனத்தின்படி இருக்கிறதா நிதானித்து பாருங்க. அந்த சபை நிதானிக்கிற ஒரு அனுபவம் உள்ள சபையாக இருந்தது. அடுத்த சபை குறித்து இன்னொரு நிறையான காரியத்தை சொல்றாரு பாருங்க. 6ஆம் வசனத்தை வாசிங்க. நான் வெறுக்கிற நிக்கோலாய் மதஸ்தரின் கிரியைகளை நீயும் வெறுக்கிறாய். இது உன்னிடத்திலே உண்டு. ஆண்டவர் சொல்றாரு, நான் வெறுக்கிற நிக்கோலாய் மதஸ்தரின் கிரியைகளை நீயும் வெறுக்கிறாய். இந்த நிக்கோலாய் மதஸ்தரின் முறை என்ன அப்படின்னா, அந்த நாட்களில் சபையில் சிலர் எழும்பி ஆசரிப்பு கூடாரத்தில் இஸ்ரவேல் ஜனங்களுடைய ஆராதனை முறைமையில் எப்படி ஆசாரியர்கள், லேவியர்கள், இஸ்ரவேல் ஜனங்கள் என்கிறதான ஒரு முறை இருந்ததோ, அதுபோல் சபைகளுக்குள்ளேயும் ஊழியக்காரர்கள் மத்தியில் சில முறைகளை வைக்கணும், சில ஹைராக்கியை வைக்கணும். உயர்ந்தவர் அது கீழே, அடுத்து கீழே என்கிறதான முறை வைக்கணும். அந்த ஏற்றத்தாழ்வை பிரிக்க விரும்பினார்கள். அந்த மனிதர்கள் முறையில் தான் நிக்கோலாய் மதஸ்தர் என்கிற முறை. ஆண்டவர் சபைக்குள்ள அந்த முறையை வெறுக்கிறார். அதனால தான் இந்த எபேசு சபை தன்னை வெளிப்படுத்தும் பொழுது 7 நட்சத்திரங்களை கரங்களில் ஏந்தினவர் என்று சொன்னார். அதான் முன்னமே சொன்னேன், நட்சத்திரங்களில் வித்தியாசம் கர்த்தர் பார்வையில் இல்லை. அதை தான் சொல்லுகிறார், நிக்கோலாய் மதஸ்தரின் கிரியைகளை நான் வெறுக்கிறேன். அந்த வெறுக்கிறத நீ வெறுக்கிற அப்படின்ற சபையில். அந்த எபேசு சபைக்குள்ள அந்த பிரிவினை விரும்பலை. அந்த நாட்களில் சபையில் ஒரு பிரிவினை எழும்பினாங்க. அவங்க தான் நிக்கோலாய் மதஸ்தர் முறை என்று சொல்கிற காரியம். அவர்கள் மூத்த ஊழியர், அடுத்த ஊழியர், அடுத்த ஊழியர் என்கிற ஒரு பிரிவினை உண்டாக்கினார்கள். அந்த பிரிவினையை இந்த சபை வெறுத்தது. அந்த பிரிவினை தான் பிந்த நாட்களில் வளர்ந்து இன்னைக்கு சபைகள் இருக்குது. பார்த்தீங்களா, ரெவரண்ட், பிஷப், பேர் குட்டியுண்டா இருக்கும். முன்னாடி பார்த்தீங்கன்னா டாக்டர், ரெவரண்ட், அப்புறம் மோஸ்ட் ரெவரண்ட், ரைட் ரெவரண்ட், கார்டினல். இதெல்லாம் என்ன அப்படின்னா, உலகத்தில் டாக்டரேட் பட்டம் வாங்குறாங்க. டாக்டரேட் 2 இருக்குது. ஒன்று உண்மையான மருத்துவர், அவரும் டாக்டர். இன்னும் டாக்டரேட் பண்ணுகிறவர்கள், அவர்களும் டாக்டர். இந்த இப்போ இருக்கிற ஊழியக்காரர்கள் எம்பிபிஎஸ் டாக்டரும் கிடையாது, எதையும் டாக்டரேட் பண்ணவும் கிடையாது. ஏதாவது ஒரு ஸ்தாபனத்தில் இணைஞ்சிட்டு அங்கேயே போட்டுக்கிட்டு அல்லது சில அடையாளங்களை வைத்துக்கொண்டு பேரை டாக்டர்னு மாற்றிக்கொள்ளும். அன்பாய் சொல்லுகிறேன், தேவனுடைய பார்வையில் இவர் பெரியவர், இவர் சின்னவர் என்கிற ஊழியங்கள் அல்ல. கர்த்தர் முறையை வெறுக்கிறார். ரெவரண்ட், பிஷப்பு, கார்டினல், ரைட் ரெவரண்ட், இதெல்லாம் தேவன் அருவருக்கிறது. தேவன் விரும்புகிறது ஊழியக்காரர், அவ்வளோதான். தேவன் விரும்புகிறது ஊழியக்காரன். அந்த ஊழியக்காரன் வித்தியாசம் இல்லை. இன்னைக்கு பிஷப் பட்டம் வாங்கிட்டா சிலருக்கு அது ஒரு பெருமை. இதை குறித்து ஆண்டவர் சொல்ற வார்த்தை வாசிங்க. மத்தேயு 23 அதிகாரம் 5-10 வரை வாசிங்களேன். தங்கள் கிரியைகளை எல்லாம் மனுஷர் காண வேண்டும் என்று செய்கிறார்கள். தங்கள் காப்பு நாடாக்களை அகலமாக்கி தங்கள் வஸ்திரங்களின் தொங்கல்களை பெரிதாக்கி விருந்துகளில் முதன்மையான இடங்களையும் ஜெப ஆலயங்களின் முதன்மையான ஆசனங்களையும் சந்தை வெளிகளில் வந்தனங்களையும் மனுஷரால் ரபி ரபி என்று அழைக்கப்படுவதையும் விரும்புகிறார்கள். நீங்களோ ரபி என்று அழைக்கப்படாதிருங்கள். கிறிஸ்து ஒருவரே உங்களுக்கு போதகராய் இருக்கிறார். நீங்கள் எல்லாரும் சகோதரராய் இருக்கிறீர்கள். பூமியிலே ஒருவனையும் உங்கள் பிதா என்று சொல்லாதிருங்கள். பரலோகத்தில் இருக்கிற ஒருவரே உங்களுக்கு பிதாவாய் இருக்கிறார். நீங்கள் குருக்கள் என்றும் அழைக்கப்படாதிருங்கள். கிறிஸ்து ஒருவரே உங்களுக்கு குருவாய் இருக்கிறார். அன்னைக்கு இருந்த அந்த வேதபாரகர்கள் காப்பு நாடாக்கள் அகலமாக்கி தொங்கலை அதிகமாக்கி தங்களை மேன்மையானதாக வைத்து எல்லாருமே தங்களை ரபி ரபின்னு அழைக்கணும் ஒரு பெருமை எதிர்பார்த்தார். ஆண்டவர் சொல்றாரு, அவங்க அப்படி செய்யறான், நீ செய்யாதன்றார் ஆண்டவர். இயேசு ஒருவரே உங்களுக்கு போதகர், நீங்கள் எல்லாரும் எப்படி இருக்கிறீங்க? சகோதரர்கள். அப்படின்னு என்ன அர்த்தம்? ஊழியக்காரர்கள் ஏற்றத்தாழ்வு இல்லை. இன்னைக்கு சிலருக்கு இந்த பட்டம் வாங்கிட்டோம்னா அவங்களுக்கு ஒரு பெருமை, நாங்கள் தான் பெரியவர்கள், மற்றவர்கள் ஒன்றும் இல்லை.
ஊழியங்களில் ஒழுங்குமுறை உண்டு. நான் முன்பு சொன்னது போல் 5 வகையான ஊழியங்கள் உண்டு. அந்த ஊழியங்களில் ஒழுங்குக்கு தான் கர்த்தர் கொடுத்தாரு, ஏற்றத்தாழ்வுக்கு அல்ல. முழு நேர ஊழியக்காரனாக இருந்தாலும் பகுதி நேர ஊழியக்காரனும் கர்த்தர் பார்வையில் ஒன்று தான். ஏன்னு சொன்னால் தேவன் நாம் செய்கிற ஊழியத்தினுடைய கிரியைகளை அல்ல, அழைப்பை பார்க்கிறார். அழைப்பு கர்த்தர் பார்வையில் சமம். ஒருவருக்கு சபை ஊழியத்தின் அழைப்பு என்றால் இன்னொருத்துக்கு பகுதி நேர ஊழியம் என்றால் கர்த்தருடைய பார்வையில் 2 பேரும் ஒன்று போல தான் பார்க்கிறார். அவர்கள் அழைப்பில் ஊழியம் செய்கிறார்கள், அவ்வளவுதான். அப்போ சபைகளுக்குள்ள இந்த விதமான பார்சியாலிட்டி வரக்கூடாது. அது தேவன் அருவருக்கிறார். இவை எல்லாவற்றையும் லூக்கா எழுதின சுவிசேஷம் 22ஆம் அதிகாரம் 24 27 வரை வாசித்தீங்கன்னா, இயேசு சிலுவையில் மரிப்பதற்காக எருசலேமுக்கு போய் கொண்டிருக்கிறாரு. இப்போ சீசெல்லாம் பின்னாடி கசகசன்னு பேசிக்கிட்டு வருகிறார்கள். என்ன பேசுகிறான்னு பார்த்தீங்கன்னா, இவனுக்குள்ள என்ன பிரச்சனைன்னா, எவன் பெரியவன்? ஒரு பழமொழி சொல்லுவாங்க, அண்ணன் எப்போ சாவான் தின்ன எப்போ காலியாகும். அதுபோல் ஏசு இப்போ சிலுவையில் மரிக்க போகிறார். இப்போ அடுத்தவனுக்கு என்ன பேச்சுன்னா, இவருக்கு அப்புறம் யார் பெரியவன், நீயா நானா போட்டி. அப்போ ஆண்டு அவளுக்கு விளக்கம் சொல்லும்போது சொல்கிறாரு, உங்களில் யாராகிலும் முதன்மையாக இருக்க விரும்பினால் எல்லாருக்கும் அவன் பணிவிடைக்காரனாக இருக்க கடவன். அப்போ தேவன் சின்னவன் பெரியவன் என்கிற ஏற்றத்தாழ்வை விரும்புகிறவர் அல்ல. ஆண்டவர் போதகருமாய் நானே உங்கள் கால்களை கழுவிடுவது உண்டானால் நீங்களும் அப்படியே செய்யுங்கள். அப்போ இந்த ஏற்றத்தாழ்வு நிக்கோலாய் மதஸ்தர் முறை என்பது பெருமையின் ஆவிக்கு அடையாளம். இன்றைக்கி அநேகர்கள் பார்த்தீங்கன்னா, இந்த பட்டங்கள் வாங்கிட்டா டாக்டர், ரெவரண்ட், பிஷப்புங்கிற பட்டம். இந்த ரெவரண்ட்டுங்கிற வார்த்தை என்ன அர்த்தம்? நீ தெரியாமல் ரெவரண்ட் போட்டுக்க. ரெவரண்ட் வார்த்தை என்ன அர்த்தம்? பயங்கரமானவர், மகா கணத்துக்குரியவர், மகா மரியாதைக்குரியவர், பயப்படத்தக்கவர். அதான் ரெவரண்ட்டுடைய அடையாளம். யாருங்க பயப்படத்தக்கவர்? யாரு கணத்துக்குரியவர்? தேவன் ஒருவர் தான் பயப்படத்தக்கவர். ஒருவர் தான் கணத்துக்குரியவர். ஆனால் நாம் என்ன பண்ணிக்கிறோம், நம்ம பேரில் ரெவரண்ட் போட்டுக்கிறோம். அது போதாதுன்னு சொல்லி மோஸ்ட் ரெவரண்ட் போட்டுக்கிறோம், ரைட் ரெவரண்ட் போட்டுக்கிறோம். இவைகள் வேதத்தின்படி தவறு. நீங்கள் என்ன தப்பாக புரிந்து கொண்டாலும் சரி, ஒருவேளை நீங்கள் பார்க்க யாராக இருந்தாலும், ஒருவேளை என்ன நீங்கள் தவறாய் புரிந்து கொண்டாலும் அதை எடுத்துக்கொள்ளப் போவதும் இல்லை. இதுதான் சத்தியம். நிக்கோலாய் மதஸ்தர் முறையை கர்த்தர் வெறுத்தார். ஆக சபைகளில் இந்த முறையை எபேசு சபையும் வெறுத்தது. இதை தேவன் அப்ரிசியேட் பண்ணார். ஆக இந்த சபையுடைய நிறைகளை கர்த்தர் பார்த்தார். சொல்கிறார், இந்த நிறைகளை பார்க்கும் பொழுது இவைகள் என்னிடத்தில் இருக்கான்னு கொஞ்சம் நிதானிக்கணும். அவளை போல கிரியில் இருக்கா, என்கிட்ட நற்கிரியில் இருக்குதா? நான் ஆண்டனவா மகிமைப்பட முடிய பிரயாசப்படுகிறேனா? எத்தனை நெருக்கம் வந்தாலும் கர்த்தருக்கான பொறுமையை காத்திருக்கிறேனா? சபையின் ஒழுக்கத்தை அல்லது ஏன் ஒழுங்க ஏன் பரிசுத்தத்தை யாராயும் கெடுக்க வந்தாங்கன்னா நான் அதை அனுமதிக்காமல் வைராக்கியமாக இருக்கிறேனா? அல்லது அப்போஸ்தலர், கள்ள ஊழியர்கள், கள்ள தீர்க்கதரிசிகள் இவங்க பிரசங்க சரியா தவறா என்கிறதை பகுத்தறிகிற வேத அறிவு பரிசுத்த நடத்த எனக்கு இருக்கா? இந்த ஏற்றத்தாழ்வுகளை நானும் வெறுக்கிறேனா? கொஞ்சம் நிதானித்து இந்த எபேசு சபை நிறைகளை நமக்குள்ள வாழ்க்கையில் கற்றுக்கொள்ளும் கர்த்தர் ஆசீர்வதிப்பார். அடுத்தது இந்த சபைக்குள்ள இந்த குறைகள். 4ஆம் வசனம், வெளிப்படுத்த 2ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்தை வாசிங்க. ஆனாலும் நீ ஆதியிலே கொண்டிருந்த அன்பை விட்டாய் என்று, நீ ஆதியிலே கொண்டிருந்த அன்பை விட்டாய் என்று உன் பேரில் எனக்கு குறையுண்டு. உன் பேரில் எனக்கு குறையுண்டு. இதுதான் இந்த சபையினுடைய குறை. இந்த சபை குறித்து பார்த்தீங்கன்னா நல்ல கிரியுள்ள சபை. ஒரு காலத்தில் நீங்கள் ஒருவேளை யோசிக்கலாம், இப்போ தான் நல்லா இருக்குதுன்னு சொன்னார், இப்போ குறையை சொல்கிறாரு. அதாவது தேவன் சொன்ன நிறைகள் இந்த சபையினுடைய ஆரம்ப காலகட்டத்தின் நிறைகள். அதாவது என்ன சொல்கிறாருன்னு, இப்படிலாம் இருந்தியப்பா, எனக்கா எவ்வளோ வைராக்கியமாக இருந்தேன், எவ்வளோ பகுத்தறிகிற ஆவின் வரம் பெற்று இருந்தேன், சபையின் ஒழுங்கை யார் கெடுத்துடக்கூடாதுன்னு சொல்லி எவ்வளோ வைராக்கியமாக இருந்தேன், எனக்காக எவ்வளோ பாடுகளை சகித்த, எவ்வளோ பொறுமையாக இருந்தேன், இவ்வளவு எனக்காக நீ அந்த அன்பின் வைராக்கியத்தை காண்பிச்சியே, இப்போ அந்த அன்பின் வைராக்கியம் இல்லையே. அதுதான் கர்த்தருடைய அங்கலாய்ப்பு. இந்த எபேசு சபை ஆரம்ப நாட்களில் கர்த்தர் மேல இருந்த அந்த வைராக்கியத்தை இழந்துருச்சு. இதே போல இன்றைக்கு சபைகளிலும் அந்த ஆதி அன்பு இன்னைக்கு இல்லை. ஏன் இந்த சபை இழந்துருச்சு? இந்த சபை நான் ஏற்கனவே சொன்னது போல எபேசு பட்டணம் செழிப்பான பட்டணம், பொருளாதாரத்தில் நல்ல வளர்ந்த பட்டணம். இப்போ இந்த செழிப்பு, இந்த ஆசீர்வாதம், இந்த உலகத்தின் ஆடம்பரம் சபைகளில் கொஞ்சம் எட்டிப்பாக ஆரம்பித்தது. சபையில் ஆரம்பத்தில் சத்தியமே பிரதானமாக இருந்தது,
கர்த்தர்கள் எதையாலும் செய்ய வேண்டும் என்ற வைராக்கியம், இப்படி சபை வளர்ந்துக்கிட்டே இருக்கும் பொழுது கொஞ்சம் உலக ஆசீர்வாதம், உலக பகட்டு, உலக ஆடம்பரம், உலக ஐஸ்வர்யம் கொஞ்சம் சபைக்குள்ள நுழைந்து சபையை ஆடம்பர காரியங்கள் நிரப்ப ஆரம்பித்தது. சபையை ஆடம்பர காரியங்கள் ஆளுகை செய்ய ஆரம்பித்தது. சபையை உலக செழிப்பு நடத்த ஆரம்பித்தது. இந்த உலக செழிப்பு, உலக ஆசீர்வாதம் சபைக்குள்ள நுழைந்து சபையை கட்டுப்படுத்த ஆரம்பித்த பொழுது சபை உலக ஆசீர்வாதம் முக்கியத்துவம் கொடுத்தது, ஆதி அன்பை இழந்து போனது. முதல் நூற்றாண்டிலிருந்து சபைகள் பின்மாறினது. 33ஆம் வருஷம் ஆரம்பிக்கப்பட்டதான சபைகள் இந்த 95ஆம் வருஷங்கள் நெருங்குற அந்த காலகட்டங்களில் தன் ஆதி அன்பை இழந்தது. அதுக்கு நல்ல ஒரு உதாரணம் கலாத்திய சபை. வாசிங்க, கலாத்தியர் 3ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம் 4ஆம் வசனம். ஆவியிலே ஆரம்பம் பண்ணின நீங்கள், ஆவியிலே ஆரம்பம் பண்ணின நீங்கள் இப்பொழுது மாம்சத்தினாலே முடிவு பெற போகிறீர்களோ? மாம்சத்தினாலே முடிவு பெற போகிறீர்களோ? நீங்கள் இத்தனை புத்தியினரா? நீங்கள் இத்தனை புத்தியினர்களா? இத்தனை பாடுகளையும் இத்தனை பாடுகளையும் வீணாய் பட்டீர்களோ? வீணாய் பட்டீர்களே. அவைகள் வீணாய் போயிற்றே. அவைகள் வீணாய் போயிற்றே. இந்த கலாத்திய சபை இந்த முதல் நூற்றாண்டிலே இருந்த சபை, அதாவது கிபி 33 கிபி 95 இருக்கிற காலகட்டத்தில் இருந்த சபை. இந்த எபே சபை தன்மையை போலத்தான் அந்த முதல் நூற்றாண்டு சபை மாறினது. அதுக்கு ஒரு உதாரணம் கலாத்திய சபை. இந்த கலாத்திய சபை குறித்து பவுல் சொல்றாரு, ஆவியிலே ஆரம்பம் பண்ணின நீங்கள் மாம்சத்தில் முடிவு பெற போகிறீர்களோ? இத்தனை புத்தியினர்களா? ஏன் மாம்சத்தில் முடிவு பெற போகிறார்கள்? ஆரம்ப நாட்களில் தேவனுக்கு பிரியம் இல்லைன்னா எதை இழக்க சபை ஆயத்தமாக இருந்தது. தேவனுக்காக எதையும் செய்வதற்கு ஆயத்தமாக இருந்தது. ஏழையோ பணக்காரனோ எந்த வித்தியாசம் இல்லாமல் இருந்தது. சபையில சத்தியத்தை பிரசங்கிக்க வேண்டும், சபையில கர்த்தரை ஆராதிக்க வேண்டும், சபையில தேவ பிரசன்னம் இருக்க வேண்டும், ஆவியான சபையில அசைவாட வேண்டும். இப்படி ஏங்கின சபை இப்போ ஆடம்பர வாழ்க்கை விரும்ப ஆரம்பித்தது, சுகபோகமாய் வாழ விரும்ப ஆரம்பித்தது. விசுவாசியிலும் சரி சபையும் சரி, ஒவ்வொரு விசுவாசியும் கர்த்தருக்காய் வைராக்கியமாக வாழ வேண்டும் என்கிற அர்ப்பணிப்பை விட்டுவிட்டு உலக மனிதனைப் போல நாங்களும் வாழணும், உலக மனிதனைப் போல ஆடம்பரமாய் வாழணும், உலக மனிதனைப் போல நாங்களும் எல்லாவற்றையும் அனுபவிக்க வேண்டும் என்று உலகத்தின் இச்சைகளை, உலகத்தின் ஆடம்பரங்களை தன் வாழ்க்கையில் அனுபவிக்க ஆரம்பித்து வழிதவறி போனார்கள். சபைகளும் சத்தியத்தை பிரசங்கித்து கொண்டிருந்த சபைகள் உலகத்தின் ஆடம்பரங்கள் மேலே ஈர்ப்புள்ளவர்களாய் மாறி சபைகளுக்குள்ள ஆடம்பர அலங்காரங்கள் நுழைய ஆரம்பித்தது. சபைகளுக்குள்ள உலகத்தின் பகட்டு உள்ளவர ஆரம்பித்தது. உலக மனுஷன் எப்படி தன்னை அலங்கரித்து தங்களை பகட்டா வைப்பானோ விசுவாசில் மாற ஆரம்பித்தார்கள். ஆவியில எளிமை என்கிற தன்மை மறந்து போனார்கள். மற்றொரு இடலாக இருக்கக்கூடாது என்கிறதான அந்த அர்ப்பணிப்பை மறந்து போனார்கள். உலக மனிதர்களைப் போல ஆடம்பர வாழ்க்கைக்கும் உலக ஆசீர்வாதம் இடம் கொடுத்து சபையில் ஆவிக்குரிய தன்மை இழந்து போனார்கள். ஆரம்ப நாட்களில் கர்த்தருக்காய் கிரியை செய்தார்கள். ஆனால் வளர வளர ஆடம்பர வாழ்க்கை வாழ்வதற்காக, பணம் சம்பாதிப்பதற்காக தன் வாழ்க்கையை விட்டு போட்டார்கள். அங்கே தான் விழுந்து போனார்கள். இன்றைக்கி அநேக கிறிஸ்தவரை பாருங்கள், ரட்சகப்பட புதிதில் ஆண்டவருக்காக வைராக்கியமாக ஊழியம் செய்திருப்போம். அங்கே ஓடி இங்கே ஓடி, எவ்வளோ பெரிய வேலை, எவ்வளோ பெரிய தொழில் இருந்தாலும் கொஞ்சம் நேரத்தை ஒதுக்கி ஆண்டவருக்காக ஊழியம் செய்கிறது, காத்திருந்து ஜெபிக்கிறது, உபவாசித்து ஜெபிக்கிறது, அழிந்து போகிற ஆத்துமாக்களுக்காக ஜெபிப்பது, இந்த ஆதி அன்பை இன்னைக்கு நாம் தொடர்றோமா? கொஞ்சம் யோசித்து பாருங்க. ரட்சிக்கப்பட்ட புதிதில் செய்த ஊழியங்கள், ரட்சிக்கப்பட்ட ஆரம்பத்தில் இருந்த வைராக்கியங்கள், ரட்சிக்கப்பட்ட ஆரம்பத்தில் இருந்த ஆத்தும பாரங்கள் இன்னைக்கு இருக்கா? கொஞ்சம் ஆசீர்வாதம் பெருகின பின்பு, கொஞ்சம் தொழில் வளர்ந்த பின்பு இன்னைக்கு அதை இன்னும் பெருக்குவதற்கு சிந்தை போகுதே ஒழிய அந்த ஆரம்ப காலத்தில் இந்த கர்த்தர் மேல் இந்த வைராக்கியம் சபைகள் இல்லை. இன்னைக்கு சபைகளை பாருங்க, ஆடம்பரமாய் சபையை அலங்கரிப்பதற்கும் ஆராதனை கூட இன்னைக்கு அலங்காரங்கள் தான் இருக்குது. ஆராதனையில் ஒரு காலத்தில் ஆதி சபைகளில் ஆவியான அசைவாட வேண்டும் என்று ஏங்கினார்கள். ஆதி திருச்சபை நாட்களில் ஒரு பிரச்சனை கூடி ஜெபிக்கும் பொழுது அவங்க ஏக்கமெல்லாம் ஆவியான அசைவாடணும். அந்த ஏக்கத்தை பார்த்து ஆவியான அசைவாடினார். சிறைச்சாலை கதவுகள் திறவுண்டது, கூடி ஜெபித்த இடம் அசைந்தது. ஆனால் இன்றைக்கு இருக்கிற ஆராதனைகளில் அலங்காரங்கள். ஒரு உலக மனுஷன் எப்படி தன்னுடைய ஒரு ப்ரோக்ராம் நடத்தும் பொழுது அந்த இடத்தை செட்டிங்கை அலங்காரப்படுத்துவானோ அல்லது தன்னை அலங்காரப்படுத்துவானோ, இன்னைக்கு அதே போல தான் சபைகள் தன்னை அலங்கரிக்க ஆரம்பித்து விட்டது உலக அலங்காரங்களினால். ஊழியக்காரர்களும் சரி விசுவாசிகளும் சரி, என்னுடைய கிரியைகள் கர்த்தருக்கு பிரியமாக இருக்கிறதா, அதில் நான் அலங்கரிக்கிறேனா? என் கிரியைகளில், என் பரிசுத்த அலங்காரத்தில் நான் என்னை அலங்கரித்து கொண்டு நான் கர்த்தர் மேலே இருக்கிற வைராக்கியத்தை காண்பிக்கிறேனா, அது உலக அலங்காரத்தை நான் அலங்கரிக்கிறேனா? சபை இன்றைக்கு தன் தனித்தன்மை இழந்துருச்சு. இன்னைக்கு
சில சபைகளில் போனால் சினிமா தேட்டருக்கு சபைக்கு வித்தியாசமே இல்லை. சபை என்று சொன்னால் இப்போ ஆசீர் கூடாரத்தை கட்டும்படி கர்த்தர் அன்றைக்கு மோசேக்கு தரிசனம் கொடுத்தார் சீனாய் மலையில். ஆனால் சொன்னால் நான் உனக்கு காண்பித்த மாதிரியின்படி கட்டுனார். ஏன் மோசே நல்ல ஒரு அழகான ஆசீர் கூட ஒரு ஆலயத்தை கட்டுப்பான் அப்படின்னு சொல்லியிருக்கலாம்ல. மோசே என்ன தப்பாக செஞ்சிட போகிறான்? அவன் மனசில் என்ன தோணுதோ, ஆண்டவருக்கு இப்படி செய்தால் நல்லா இருக்குமா, அப்படி செய்தால் நல்லா இருக்குமா, ஒரு திட்டமோடு கட்டியிருக்கலாம். ஆனால் கர்த்தர் அதை விரும்பலை. ஏன் அப்படின்னா, நான் உலாவுகிற இடம் நான் விரும்புகிறபடித்தான் இருக்கணும். நான் அசைவாடுகிற இடம் நான் விரும்புகிறபடித்தான் இருக்கணும். என்னை ஆராதிக்கிற ஜனம் நான் விரும்புகிறபடி தான் இருக்கணும். அப்போ சபைனா இப்படி தான் இருக்க வேண்டும், ஆராதனை இப்படி தான் இருக்க வேணும், ஒரு ஒழுங்கு உண்டு. ஆனால் இந்த எபேசு சபை பாருங்க, ஆரம்ப நாட்களில், அதாவது திடீர்னு பாதியில் பணக்காரானவங்க அல்ல, நல்லா புரிந்து கொள்ளுங்க. இந்த எபேசு பட்டணமே நல்ல செழிப்புள்ள பட்டணம் தான். ஆனால் ஆரம்ப நாட்களில் செழிப்பு இருந்தாலும் உள்ளே கொண்டு வரல. சபைக்குள்ள பணத்துக்கு முக்கியத்துவம் கொடுக்கல, ஆடம்பர வாழ்க்கைக்கு முக்கியத்துவம் கொடுக்கல, உலக பிரகாரமான சுகபோகங்களுக்கு முக்கியத்துவம் கொடுக்கல. கர்த்தர் அவங்க சிந்தனையெல்லாம் என் தேவனுக்காக வாழணும், தேவனுக்காக வாழணும், ஆத்தும ஆதாயம் பண்ணணும், ஊழியம் செய்யணும், அவருக்காக வைராக்கியமாக இருக்கணும், அந்த ஆதி அன்பு தான் இருந்துச்சு. ஆனால் எப்போ இவங்க சிந்தை உலகத்தின் மேலே போச்சோ, உலக ஆடம்பரத்தின் மேலே விழுந்ததோ, அவங்க ஜீவியம் வழிதவறி போனது. எனக்கு கருமையானவர்களே, இன்றைக்கு இருக்கிற சபையும் அப்படி தான். நீ சபைகளை பாருங்கள், இப்போ சமீப காலங்களில் பாருங்கள், ஜபத்தை காட்டிலும் உபவாசத்தை காட்டிலும் ஆத்தும பாரமுள்ள ஜபங்களை காட்டிலும் கண் விழிப்பு ஜபங்களை காட்டிலும் திறப்பின் வாசல் உபவாச ஜபங்களை காட்டிலும் சபைகளுக்குள்ள பண்டிகைகள் தான் அதிகமாயிடுச்சு. இன்னைக்கு ஆராதனை கூட பண்டிகைங்கிற பேரில் கொண்டாட தான் நினைக்கிறான். நீ சபைகளுக்குள்ள ஆரம்ப நாட்கள் இருந்தது போல பல மணி நேரம் காத்திருந்து கதறி ஜபிக்கிற உபவாச ஜபங்கள் சபைகளில் இல்லை. காரணம் என்ன? சபைகள் இன்றைக்கு உலக ஆடம்பரத்தின் மேல் விழுந்து விட்டது. நான் சிறுவனாக இருந்தப்போ நாட்கள்லாம் சுவிசேஷ கூட நடக்கும், ஓப்பன் மீட்டிங் நடக்கும், 3 நாள் கன்வென்ஷன் நடக்கும். முதல் நாள் மீட்டிங் பார்த்தீங்கன்னா, இயேசுவே ரட்சகர், உன் பாவத்துக்கு மனம் திரும்பு, நீ எப்பேரோட பாவியாக இருந்தாலும் உன்னை மன்னிக்க ஆயத்தமாக இருக்கிறார் என்று பாவத்திலிருந்து விடுதலை கொடுக்க ரட்சகரை குறித்து பிரசங்கிப்பார்கள். 2வது நாள் பார்த்தீங்கன்னா பரிசுத்தத்தை குறித்து, வாழ வேண்டிய கிறிஸ்தவ ஜீவித்தை குறித்து பிரசங்கிப்பார்கள். கடைசி நாள் பார்த்தீங்கன்னா அழுகாமல் நடுக்கத்தோடு வராமல் யாராலும் மீட்டிங் வர முடியாது. கடைசி நாள் வருகை குறித்து, நியாயத்தீர்ப்பை குறித்து எச்சரித்து பிரசங்கிப்பார்கள். ஆனால் இன்னைக்கு பாருங்கள், 24 மணி நேரமும் ஆராதனை நடத்தினாலும் உலக செழிப்பை குறித்து, உலக ஆசீர்வாதங்களை குறித்து, ஜனங்களை உற்சாகப்படுத்துவதை குறித்து, இன்றைக்கி ஆடம்பரமான காரியங்களுக்கு இடம் கொடுத்து இன்றைக்கி ஆராதனை மாறிவிட்டது. ஆதி அன்பை சபை இழந்து போனது. 1 கொரிந்தியர் 15ஆம் அதிகாரம் 19ஆம் வசனம் வாசித்து பாருங்க. இம்மைக்காக மாத்திரம் கிறிஸ்துவின் நம்பிக்கையுள்ள இருந்தாலும் எல்லாரை காட்டிலும் பரிதபிக்கப்பட்டவர்களாக இருப்போம். வாசிக்கிற வசனத்தை 1 கொரிந்தியர் 15:19. இம்மைக்காக மாத்திரம் நாம் கிறிஸ்துவின் மேல் நம்பிக்கை உள்ளவர்களாய் இருந்தால் எல்லா மனுஷரை பார்க்கிலும் பரிதபிக்கப்பட்டவர்களாய் இருப்போம். ஆனா சொல்றார் பாருங்க, இம்மைக்காக கிறிஸ்துவை பின்பற்றாத. இன்னைக்கு சபை ஆராதனையே இம்மைக்காக தான். ஆராதனை சரி, கூட்டங்களும் சரி, ஞாயிறு ஆராதனையாக இருந்தாலும் விசேஷ கூட்டங்களாக இருந்தாலும் இம்மைக்குரிய காரியங்கள். எப்போ சபை உலகத்து காரியத்துக்கு முக்கியத்துவம் கொடுத்துருச்சோ, அது ஆதி அன்பை இழந்துருச்சு. சில காலங்களுக்கு முன்பு பார்த்தீங்கன்னா சபைகளில் ஊழிய அழைப்பு கொடுப்பார்கள். எத்தனை பேர் சபையில் மிஷனரியாக போகிறீங்க, எத்தனை பேர் ஊழியக்காரில் எழும்ப போகிறீங்க, எத்தனை பேர் ஆத்தும ஆதாயம் பண்ண போகிறீங்க, அல்லது ஒவ்வொரு வாரம் புது ஆத்துமா சபை கொண்டு வா, அல்லது அழிந்து போகிற ஜனங்கள் பாரப்பட்டு ஜெபம் பண்ணு. இப்படிப்பட்ட சத்தங்கள் இன்னைக்கு சபைகளில் மங்கிடுச்சு. சபைகளில் உலகத்தின் ஆடம்பரங்களும் உலகத்தின் அலங்காரங்களும் உள்ள வந்துடுச்சு. உலகத்தை குறித்த ஆசீர்வாதங்களை குறித்த செய்திகள் சபைக்குள் நுழைந்ததனால் ஆதி அன்பு போயிடுச்சு. சபை எப்பொழுதுமே உலக வாழ்க்கையில சிந்தை வைக்கக்கூடாது. அது மகா பெரிய ஆபத்து. இம்மைக்காக நீ கிறிஸ்துவை பின்பற்றினால் எல்லாரும் பரிதபிக்கப்படுவோமா? எல்லாரை காட்டிலும் சொன்னால் தேவனை ஏற்றுக்கொள்ளாத, ரட்சிக்கப்படாத, அவருடைய அழைப்பை அசட்டை பண்ணி நரகத்துக்கு போகிற ஜனங்களை காட்டிலும் பரிதபிக்கப்பட்டவர்கள் இந்த கூட்டம். சோதகுமார பட்டணத்தை ஏன் ஆண்டவர் அழித்தார்? ஏன் அக்கினி கந்தகம் அனுப்பி அழித்தார்? அதை குறித்து எசேக்கியேல் சொல்றார் பாருங்க. எசேக்கியேல் 16ஆம் அதிகாரம் 49. இதோ
கர்வமும் ஆகார திரட்சியும் கர்வமும் ஆகார திரட்சியும் நிர்விசாரமான கோபாங்கமுமாகிய இவைகளே உன் சகோதரியான சோதோமின் அக்கிரமம் இவைகளே அவளிடத்திலும் அவள் அவளுடைய குமாரனிடத்திலும் இருந்தன. சிறுமையும் எளிமையுமானவளுடைய கையை அவள் பலப்படுத்தவில்லை. இந்த இடத்துல சோதோம் குமாராவை கர்த்தர் ஏன் அழித்தாருன்னு சொல்லி எசேக்கியேல் சொல்லும் பொழுது கர்வமும் ஆகார திரட்சியும் நிர்விசாரமான கோபாங்கம் இவைகள் தான் இந்த சோதோம் குமாருடைய பாவமாம். இந்த சோதோம் குமார செழிப்பு வந்த உடனே கர்த்தரை மறந்து ஆகார திரட்சி, திருப்தியான சாப்பாடு, திருப்தியான வாழ்க்கை, ஒரு குறையும் இல்லை, கர்த்தர் நினைக்க நேரம் இல்லை. இதுதான் இந்த எபேசுவின் நிலைமையும். ஆரம்ப நாட்கள் வைராக்கியமாக இருந்தார்கள். ஆசீர்வாதங்கள் மேலே சிந்தை போன உடனே தேவனை மறந்து விட்டார்கள். இன்றைக்கி சபைகளையும் பாருங்கள், தேவ ஜனங்களை பாருங்கள், சுயநலம் உள்ளவர்களாய் நான் என் தொழில், என் வேலை, நான் சம்பாதிக்கணும், சொத்து சேர்க்கணும். ஆகார திரட்சியும் கர்வமும் நிர்விசாரமும் இந்த சோதோம் குமாரனுடைய பாவம். அதன் நிமித்த கர்த்தர் அந்த பட்டணத்தையும் அழித்தார். இந்த கருமையானவர்களே, உங்களுக்கு இருக்கிற ஆசீர்வாதங்களை நீங்கள் அனுபவிக்க கூடாதுன்னு சொல்லலை, அனுபவிக்க வேண்டும். அதே சமயம் கிரியை உள்ளவர்களாய், தேவனுக்காய் பிரயாசப்படுகிறவர்களாய், ஆவியின் வரம் பெற்றவர்களாய் இருக்க வேண்டியது அவசியம். இருக்கிறவங்க கொஞ்சம் யோசித்து பாருங்க. நீங்கள் நல்ல தொழில் செய்கிறவர்களாக இருக்கலாம், நீங்கள் நல்ல பணம் சம்பாதித்து சபையில் அதிக தசமாக கொடுக்கலாம் இருக்கலாம். கர்த்தருக்காக என்ன கிரியை செய்தீங்க? ஆத்தும ஆதாயம் பண்ணுகிற வைராக்கி இருக்கா உங்களுக்குள்ள? அழிந்து போகிற ஜனங்களை குறித்த பாரம் உங்களுக்குள்ள இருக்குதா? தேசத்தை குறித்ததான பாரம், என் தேசம் கர்த்தரை அறிய வேண்டுமே என்று திறப்பில் நின்று ஜெபிக்கிறதான அனுபவம் உங்களுக்கு இருக்கா? ராத்திரி கண் விழித்து கர்த்தர் சமூகத்தில் கதறி ஜெபிக்கிற அனுபவம் உங்களுக்கு இருக்கா? இல்லைன்னா நீங்கள் எபேசு சபையை போல ஆதி அன்பை இழந்த சபை, அல்லது நீங்கள் போகிற சபையில் அழிந்து போகிற ஜனங்களை குறித்ததான ஆத்தும பாரமும், அல்லது தேசத்தை குறித்ததான தாகமும், அல்லது நீ கண் விழித்து கர்த்தருக்காக நீ கர்த்தர் சமூகத்தில் அமர்ந்து ஜெபிக்க வேண்டும், ஆத்துமாக்களை ஆதாயம் பண்ண வேண்டும் என்கிறதான சத்தியங்களை கற்றுக் கொடுக்காமல் நீ சபைக்கு ஒழுங்காய் வந்தா உன்னை கர்த்தர் ஆசீர்வதிப்பார், நீ செழிப்பா இருப்ப, தொழிலுக்கு மேலே தொழில், வேலைக்கு மேலே வேலை, வருமானத்துக்கு மேலே வருமானம் என்று உலகத்தின் பொருளாதாரத்தை குறித்தே நீ போகிற சபை பிரசங்கிக்குமானால் நீ ஜாக்கிரதையாக இருந்து கொள், நீ எல்லாரும் கடலும் பரிதபிக்கப்படுவாய். எபேசு சபையில் கிரியைகளை கர்த்தர் அப்ரிசியேட் பண்ணார், ஆனால் வைராக்கியத்தை இழந்த பொழுது அது குறை என்று சுட்டி காட்டினார். அங்கே ஆசீர்வாதம் அனுபவிங்க, ஆனால் கர்த்தருக்காக ஆத்தும ஆதாயம் பண்ணுங்க. இப்போ இந்த சபையினுடைய குறையே ஆசீர்வாதமான சிந்தை வைத்து வழிதவறினார்கள். இது ஆண்டவர் இயேசு சொல்றார் பாருங்க, ஒரு வார்த்தை வாசிங்க. லூக்கா 21:34 வாசிங்க. உங்கள் இருதயங்கள் பெருந்திண்டியினாலும், உங்கள் இருதயம் பெருந்திண்டியினாலும் வெறியினாலும் லௌகீக கவலையினாலும் பாரம் அடையாதபடிக்கும் நீங்கள் நினையாத நேரத்தில் அந்த நாள் உங்கள் மேல் வராதபடிக்கும் எச்சரிக்கையாய் ஆண்டவர் சொல்றார் பாருங்க. அந்த நாள் என்று வருகையினால சொல்றாரு, நீ எச்சரிக்கையாயிரு. ஏன் எச்சரிக்கையா இருக்கணுமா? உன் இருதயம் பெருந்திண்டியினாலும் வெறியினாலும் லௌகிக கவலையினாலும் பாரம் அடைஞ்சிடக்கூடாது. உன் இருதயம் பெருந்திண்டியில் விழுந்துடக்கூடாது. பெருந்திண்டி அப்படின்னா ஆகார திரட்சி, உலக ஆசீர்வாதம் மேலே ஆண்டவர் சொல்றாரு, உலக ஆசீர்வாதம் சிந்த போயிடுச்சுன்னா அவர் வருகை நாளை நீ அறியாமல் போயிடுவேன். கருமையானவர்களே, நான் ஆசீர்வாதத்துக்கு எதிராளி அல்ல, நானும் சபை போதகன் தான். சபையில் எல்லா விசுவாச மக்களும் ஆசீர்வாதமாக இருக்க வேண்டும் என்று ஜெபிக்கிறவன். ஆனால் ஆசீர்வாதத்தினால சிந்த போயிடக்கூடாது. உங்கள் மேலே ஒரு அழைப்பாண்டவர் வச்சிருக்கிறாரா? உங்களை ஆண்டவர் ஆரம்ப நாட்கள் ஊழியர்களை பயன்படுத்தினாரா? அந்த ஊழியனுக்கு என்னாச்சு? உங்கள் ஆரம்ப நாட்கள் இந்த ஆத்தும பாரப்பு என்னாச்சு? ஆட்களை பார்க்கும் பொழுதெல்லாம் சத்தியம் சொல்லணும் தாகத்தோடு அவளை பார்த்து இயேசு அன்பை சொல்லுவாயே, அந்த தாகம் இன்னைக்கு என்னாச்சு? உன் சொந்த மத ரட்சிக்கப்படவில்லைன்னு சொல்லி ஒவ்வொரு நாளும் காத்திருந்து ஜெபித்தியே, அந்த ஜெபம் இன்னைக்கு என்ன ஆனது? உன் தெருவு குறித்த பாரம் உனக்குள்ள என்ன ஆனது? ஆசீர்வாதம் கொஞ்சம் பெருகின உடனே, வேலை கொஞ்சம் அதிகமான உடனே, தொழிலில் வருமானம் அதிகமான உடனே, சொத்துக்கள் சேர்ந்த உடனே உன் சிந்தை அதை இன்னும் பெருக்க விரும்புதா? அல்லது ஆரம்ப நாட்களில் கர்த்தருக்காக செய்த ஊழியத்தை காட்டணும், இன்னைக்கு அதிக ஊழியம் செய்ய விரும்புகிறீங்களா? நிதானித்து பாருங்க. எபேசு சபையை பார்த்து ஆண்டவர் சொல்கிறார், நீ ஆதியில் கொண்ட அன்பை விட்டா என்று உன் பேர் எனக்கு ஒரு குறை உண்டு. நீங்கள் ஊழியக்காரர்களாக இருக்கலாம், ஆரம்ப நாட்களில் விசுவாசி இல்லாத பொழுது நீங்கள் பாரத்தோடு ஜெபித்து நீ சபை வளர்ந்திருக்கலாம்.
சபையில் ஒரு குறிப்பிட்ட ஆட்கள் வளர்ந்த உடனே போதும் என்று திருப்தி அடைஞ்சிட்டீங்களா? அல்லது இன்னும் ரட்சிக்கப்படாத ஜனங்கள் ஏராளம் வெளியே இருக்கிறார்களே, அந்த ஜனங்கள் ரட்சிக்கப்பட்டு சபைக்கு வர வேண்டும் என்று பாரப்படுகிறீர்களா? நிதானித்து பாருங்க. ஆதி அன்பை ஒரு நாள் இழந்துடாதீங்க. கர்த்தர் அதை வெறுக்கிறார். அடுத்து, இந்த ஆதி அன்பை இழந்த சபைக்கு கற்றுக் கொடுக்கிற ஆலோசனையும் எச்சரிப்பும். 5ஆம் வசனத்தை வாசிங்க. ஆகையால் நீ இன்ன நிலைமையிலிருந்து விழுந்தாய் என்பதை நினைத்து மனம் திரும்பி ஆதியிலே செய்த கிரியைகளை செய்வாயாக. இல்லாவிட்டால் நான் சீக்கிரமாய் உன்னிடத்தில் வந்து நீ மனம் திரும்பாத பட்சத்தில் உன் விளக்கு தண்டை அதனிடத்தில் நின்று நீக்கி விடுவேன். முதல்ல ஆண்டு கொடுக்கிற ஆலோசனை பாருங்க. நீ இன்ன நிலைமையிலிருந்து விழுந்தாய் என்பதை நினைத்து மனம் திரும்பி ஆதில் செய்த கிரியைகளை செய்வாயாக. கர்த்தர் கொடுக்கிற ஆலோசனை முதல் நிதானித்து பாருன்றாரு. உன் ஆரம்ப நாட்கள் வாழ்க்கை, ரட்சிக்கப்பட்ட புதிதில் கர்த்தருக்காய் செய்த தீர்மானம், உண்மை நீ ஆண்டுக்காய் செய்த பொருத்தனை, உன்னோடு கர்த்தர் பேசின வார்த்தைகள், உனக்குள்ளகிற அழைப்பு, உன்னை கர்த்தர் பயன்படுத்தின விதம், இதை கொஞ்சம் நிதானித்து பார். ஆனால் சொல்ல இந்த நிலைமை விழுந்த அப்படி கொஞ்சம் நிதானிச்சு பாருன்றாரு. நீங்கள் 1 கொரிந்தியர் 11ஆம் அதிகாரம் 31ஆம் வசனம் வாசித்து பாருங்க. நம்மை நாமே நிதானித்தறிந்தால் நாம் நியாயம் தீர்க்கப்படும். நம்ம நிதானிக்கணுமா? இன்னைக்கு நிதானிக்க வேண்டிய நாட்கள் நீ வந்து கொண்டு இருக்கிறாய். எனக்கு அருமையான சகோதரனே, சகோதரியே, உன்னை கொஞ்சம் நிதானித்துப்பார். நீ எந்த நிலைமையில இருந்த, இன்னைக்கு அந்த நிலைமை இழந்திருக்கிறியா அல்லது இன்னும் வளர்ந்துருக்கிறியா? கொஞ்சம் நிதானித்துப்பார். உன் ஸ்தானத்தை விட்டு ஒரு வேளை நீ விலகி உலகம் ஓடிட்டு இருக்கிறியா? அல்லது உனக்கு குடும்பமானவுடன் சில பேரை பார்த்தீங்கன்னா வாலிப நாட்களில் கர்த்தருக்கு வைராக்கியம் ஒளி செய்திருப்பார்கள். குடும்பம் ஆன உடனே அந்த வைராக்கியம் மங்கியிருக்கும். குடும்பம் உருவானது தப்பல்ல, நாம் குடும்பம் உருவான உடனே சிந்தையை அது மேலேயே வச்சுட்டோம். வேலை கிடைக்கிற வரைக்கும், தொழில் ஆரம்பிக்கிற வரைக்கும் பார்த்தீங்கன்னா வைராக்கியமாக ஊழியம் செய்திருப்போம். ஒரு வேலை கிடைச்ச தொழில் கிடைச்ச உடனே நம்ம ஊழியத்தையும் மறந்துருப்போம். அப்போ எங்கே தப்பு? நீ வேலை செய்கிறதும் தொழில் நடத்துவதும் அல்ல தவறு, அது அத்தியாவசியம். ஆனால் நீங்கள் முழு பலத்தையும் முழு காரியத்தையும் அதற்கே கொடுத்துட்டு ஆதி அன்பை மறந்துட்டீங்க. ஆனால் நிதானித்து பாருன்றாரு. தேவனுக்கு எதை செய்கிற? முதலாவது தேவன் ராஜ்யத்தையும் நீதியும் தேடுன்னு கத்த சொன்னாரு. ஆண்டவருக்கு என்ன செய்கிறோம்? நீ செய்த ஊழியத்தை ஏன் இழந்த? எதனால இழந்த? நிதானித்து நீ ஆதில சில கிரியைகளை செய்வாயாக. அப்ப தேவன் கிரியைகளை விரும்புகிறார். இங்கே கிரியின் கத்த சொல்லுவது அவருக்காக ராஜ்யத்துக்கான வேலை. நீங்கள் ஆண்டவர் ராஜ்யத்துக்கு என்ன செய்தீங்க? தசமா காணிக்கை அல்ல தேவராஜ்யத்தின் கிரியை. அது கர்த்தர் உங்கள் ஆசீர்வாதத்துக்கு நன்றி உணர்ச்சிக்கு அடையாளம் தசமா காணிக்கை. ஆனால் கிரின்னு கத்த சொல்லுவது ஆத்தும ஆதாயம். எத்தனை பேர் ஆத்தும ஆதாயம் பண்ணியிருக்கிறீங்க? எத்தனை பேருக்கான டெய்லி ஜோம் பண்ணுறீங்க? எத்தனை பேருக்கு ஆண்டு அன்பு சொல்லுறீங்க தினமும்? கொஞ்சம் யோசித்து பாருங்க. ஒரு புதுசாக ட்ரெஸ் வாங்கிட்டா அது எத்தனை பேர் சொல்லி சந்தோஷப்படுறீங்க? இங்கே வாங்கினேன், அங்கே வாங்கினேன், இந்த இடத்துல ஆஃபர் கிடைச்சது, எவ்வளோ அதை சொல்லி பிரபலப்படுத்துறீங்க. உங்களை எவ்வளோ உளையான சேற்றுன்னு கத்த தூக்கி எடுத்தார். பாவ வாழ்க்கை விடுதலை ஆக்கினாரே, சாபத்தின் விடுதலை ஆக்கினாரே. அந்த அன்பை ருசி பார்த்த நீங்கள் எத்தனை பேருக்கு அந்த அன்பை சொல்லுறீங்க? அல்லது பாவத்திலும் சாபத்திலும் அழிந்து கொண்டிருக்கிற ஜனங்களுக்காக எத்தனை ஜனங்களுக்காக நீ தினமும் பாரப்பட்டு ஜெபிக்கிறீங்க? யோசித்து பாருங்க. கண்ணீர் விட்டு ஜெபிக்கிற கிறிஸ்தவர் எத்தனை பேர் இன்றைக்கு? எனக்கு அருமையான தேவஜனமே, கொஞ்சம் நிதானித்து பார். கடைசி நாட்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். கிறிஸ்தவ வாழ்க்கை என்பது நாம விரும்புகிறபடி வாழ்கிற வாழ்க்கை அல்ல, தேவன் விரும்புகிறபடி செய்கிற கிரியைகள். ஆண்டா தான் விரும்புகிறார். சபையை பார்த்து சொல்லுகிறாரு, நீ திரும்ப ஆதில செய்த கிரியில செய்வாயாக. இல்லைன்னா என்ன நடக்கும்? எச்சரிப்பை சொல்றார் பாருங்க. அந்த 5ஆம் வசனத்தின் கடைசி பகுதியை வாசிங்க. இல்லாவிட்டால் நான் சீக்கிரமா உன்னிடத்தில் வந்து நீ மனம் திரும்பாத பட்சத்தில் உன் விளக்கு தண்டை அதனிடத்தினின்று நீக்கிவிடும். கத்த சொல்லி மனம் திரும்பல அப்படின்னா நான் சீக்கிரமா வந்து உன் விளக்கு தண்டை அதனிடத்தில் என்ன செய்வேன்? நீக்கி விடுவேன். அப்படி என்ன அர்த்தம்? விளக்கு தண்டை எடுத்துட்டா விளக்கு இருக்கிற இடம் தெரியாமல் என்ன செய்திடும்? போயிடும். அழிவுக்கு அடையாளம், நியாய தீர்ப்புக்கு அடையாளம். அப்போ ஆண்டவர் சொல்றார் பாருங்க, நீ எனக்காக ஆதில செய்த கிரியை செய்யாவிட்டால் நியாய தீர்ப்பு வரும். அப்போ ஆண்டவர் உங்களை எதுக்கு அழைச்சாரோ அந்த அழைப்பை விட்டு நீ ஓடி போனீங்கன்னா நியாய தீர்ப்பான். இன்னைக்கு அநேகர் வந்து அதான் சர்ச்சுக்கு போகிறேனே, காணி கொடுக்குறேன், தரிசனமாக கொடுக்குறேனே, இது பத்தாதா, நான் சர்ச்சுக்கு வராமையாக இருக்கிறேன். இல்லை, ஆண்டவர் இடத்துல அந்த அன்பை எதிர்பார்க்கிறார்.
அந்த அன்பின் வைராக்கியத்தை எதிர்பார்க்கிறார், அந்த அன்பின் பிரயாசத்தை எதிர்பார்க்கிறார். இங்கே சபை சொல்லுகிறார், நீ ஆதியில் கொண்டது அன்பில் நீ திரும்ப தொடராவிட்டால் உன் விளக்கு தண்டை அதனிடத்தில் நீக்கி விடுவேன். எனக்கு அருமையானவர்களே, இது நியாய தீர்ப்புக்கு அடையாளம். கொஞ்சம் நம்ம நிதானிச்சு போகணும். நியாய தீர்ப்பு கருத்தை கொடுக்கணும்னு விரும்பலை, ஆனால் நம்ம மனம் திரும்பலைனா நாமே அதை எடுத்துக்கொள்ள வேண்டிய கட்டாயம் வரும். ஆனால் நாம் எப்படி இருக்கிறோம், நான் போகிற சபை எப்படி இருக்கிறது, சபையில் நான் எப்படி இருக்கிறேன், கொஞ்சம் நிதானிச்சு பாருங்கள். இன்றைக்கி ஆவிக்குரிய சபைகளில் ஆதி அன்பு இல்லை, அந்த ஆதி வைராக்கியம் இல்லை, நிர்விசாரம். இன்னும் அநேக கிறிஸ்தவ வாழ்க்கையில் பாரம்பரிய கிறிஸ்தவ வாழ்க்கை, ஏதோ சபைக்கு போகிறோம் வருகிறோம் இல்லை, கர்த்தர் கிரியைகளை எதிர்பார்க்கிறார். அந்த எபேசு சபை ஆரம்ப நாட்கள் வைராக்கியமாக இருந்த சபை, ஆனால் உலக ஆசீர்வாதம் உள்ளே வந்த பொழுது வைராக்கியத்தை இழந்து பின்வாங்கி போன சபை. கர்த்தர் அதை மனம் திரும்பும்படி ஆலோசனை கொடுக்கிறார். மனம் திரும்பாவிட்டால் நியாய தீர்ப்புன்னு எச்சரிக்கிறார். கடைசியாக இந்த சபை மனம் திரும்பினால் என்ன ஆசீர்வாதம், அந்த வாக்குத்தத்தத்தை வாசிங்க. 7ஆம் வசனம். ஆவியானவர் சபைகளுக்கு சொல்லுகிறது, ஆவியானவர் சபைகளுக்கு சொல்லுகிறது, காதுள்ளவன் கேட்க கடவன், காதுள்ளவன் கேட்க கடவன். ஜெயம் கொள்கிறவன் எவனோ, ஜெயம் கொள்ளுகிறவன் எவனோ அவனுக்கு தேவனுடைய பரதீசின் மத்தியில் இருக்கிற ஜீவ விருட்சத்தின் கனியை புசிக்க கொடுப்பேன் என்று எழுது. இப்ப இந்த எபேசு சபை பார்த்து ஆண்டவர் சொல்றார், நீ ஆதியில கொண்டது அன்பில நீ திரும்ப மனம் திரும்பி வந்தால் நான் பரதீசின் மத்தியில் இருக்கிற ஜீவ விருட்சத்தின் கனியை புசிக்க கொடுப்பேன். இந்த ஜீவ விருட்சம் எங்க இருந்தது? ஏதேன் தோட்டத்தில். ஆதாமுக்கும் ஏவாளுக்கும் ஜீவ விருட்சத்தை சாப்பிடுகிற அதிகாரம் இருந்தது. நீ இந்த ஏதேன் தோட்டத்தில் சகல விருட்சத்தின் கனிகள் என்ன செய்யலாம்? சாப்பிடலாம். நன்மை தீமை அறியத்த கனியை மட்டும் சாப்பிடக்கூடாது. அந்த தோட்டத்தில் தான் ஜீவ விருட்சமும் இருந்தது. இந்த கனியை சாப்பிடுகிறதான அதிகாரம் அவர்களுக்கு இருந்தது. ஆனால் ஏன் இழந்தாங்க? தேவன் மேலே இருக்கிற அந்த ஆதி அன்பை இழந்து, அவரோடு உறவாடுகிறதை இழந்து, பண்படுத்த வேண்டிய தோட்டத்தை பண்படுத்தாமல் அந்த இச்சையுள்ள மரத்தின் மேலே அவள் ஆசைப்பட்டு அந்த உலக காரியத்தின் மேலே தன் சிந்தையை வைத்ததினால், ஆதி அன்பை இழந்ததினால் ஜீவ விருட்சத்தை இழந்தார்கள். தேவன் ஆதாம் கேவல் என்ன சொன்னார்? 2 காரியம்தான். ஒன்று, தினமும் தேவனோடு உறவாடணும். 2வது, தோட்டத்தை பண்படுத்தணும். இதுதான் சபை காண்ட சொல்லுகிறார். ஒன்று, என்னோடு உறவாடு. 2வது, பண்படாத தோட்டங்களை பண்படுத்து. இதான் ஆதாமுக்கு கொடுத்தார், இதான் நமக்கு கொடுக்கிறார். நாம் தேவனோடு உறவாடணும், அழிந்து போகிற ஆத்துமாக்களை ஆதாயப்படுத்தணும். இந்த 2ஐயும் ஆதாமேவால் விட்டாங்க. ஏன் விட்டாங்க? அவங்க தேவன் மேலே இருக்கிற அன்பை காட்டிலும் இச்சிக்கப்படத்தக்கதான மரத்தின் மேலே இச்சை விழுந்தது. இன்னைக்கு சபை தேவனோடு உறவாடுவதற்கு பதிலாய், தேவனுக்கு ஊழியம் செய்வதற்கு பதிலாய் உலக ஆடம்பரத்தை விரும்பினதினால் அந்த ஆதி அன்பை விட்டு வழி விலகினது. இப்போ ஆண்டவர் சொல்றாரு, ஏதேன் தோட்டத்தில் ஆதி அன்பை இழந்ததினால் அவங்க இழந்து போன ஜீவ விருட்சத்தை உனக்கு நான் கொடுக்க ஆயத்தமாக இருக்கிறேன். அந்த ஆதி அன்புக்கு நீ மனம் திரும்பி வருவாயா? அப்போ ஆதி அன்பில் நாம் நிலைத்திருந்தால் ஜீவ விருட்சத்தை தருவதற்கு தேவன் உண்மையுள்ளவராயிருக்கிறார். அல்லேலூயா. நாம் அதை பெற்றுக்கொள்ள ஆயத்தமாக இருக்கிறோமா? கொஞ்சம் யோசித்து பாருங்கள். ஜீவ விருட்சம் எங்கே இருக்குதான்? பரதீசியில். அப்போ நாம் அங்கே வந்து அந்த ஜீவ விருட்ச கனியை புசிக்கணும்னா தேவனோடு இருக்கிற அந்த அன்பில் நிலைத்திருக்கணும். அந்த அன்பு 2 காரியம்தான். ஒன்று, அவரோடு நாம் உறவாடுவதில் நாம் உண்மையில வைராக்கியமாக இருக்க வேணும். 2வது, அழிந்து போகிற ஜனங்களை ஆதாயப்படுத்துகிற கிரியைகளில் நாம் வைராக்கியமாக இருக்கும். இதுதான் அன்பு. ஆண்டவன் மேலே இருக்கிற அன்பு, அந்த அன்பின் வைராக்கியங்கிறது வெறுமனே பாடுவதில் அல்ல, அவரோடு உறவாடுவதில் நாம் தாகமுள்ளவர்களாக இருக்கணும். ஆத்தும ஆதாயமான தாகமுள்ளவர்களாக இருக்கணும். இந்த முதல் நூற்றாண்டு சபை அந்த வைராக்கியத்தை இழந்தது. அதைத்தான் கர்த்தர் எபேசு சபைக்கு சொன்னார். இன்றைக்கு இருக்கிற சபைகளும் அந்த அன்பை இழந்து, சபைகளுக்குள்ள பதவி ஆசை, சபைக்குள்ள அரசியல் நுழைஞ்சிருச்சு, சபைக்குள்ள பணம் சம்பாதிக்கிற காரியங்கள் நுழைஞ்சிருச்சு, சபைகளுக்குள்ள உலக ஆடம்பரத்தின் மேலே இச்சை. அதனால தான் இன்றைக்கி பிரசங்கம், ஆராதனை எல்லாமே ஆடம்பரம். செய்தி இன்னைக்கு ஆடம்பரத்தை குறித்து, செய்திகள் இன்னைக்கு உலக ஆசீர்வாதங்களை குறித்து. இது எபேசு சபையின் ஆதி அன்பை இழந்து போன பரிதாபம் இன்னைக்கு சபைகளில் உண்டு. நீங்களான மனம் திரும்புவோம், அது ஆதி அன்புக்கு திரும்புவோம். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பார். நம்ம இருக்கிறத அப்படியே கண்களை மூடி ஒரு நிமிடம், ஆண்டவரே, எபேசு சபை போல நான் ஆதி அன்பை நான் இழந்திருப்பேனேயானால் நான் மனம் திரும்ப ஆயத்தமாக இருக்கிறேன். கர்த்தாவே, இன்னும் ஒரு விஷயம் அங்கீகரித்து கொள்ளுங்கப்பா. நான் மனம் திரும்பி அது ஆதி அன்பில் நிலைத்திருப்பதற்கு, அந்த அன்பின் வைராக்கியத்தை நிலைத்திருப்பதற்கு என்னை உதவி செய்யுங்க சொல்லி நாம் ஒரு விஷயம் கர்த்தரை நோக்கி பார்ப்போமா? ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். நல்ல ஆண்டவரே, உம்மை நாங்கள் துதிக்கிறோம், துதிக்கிறோம். ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம்.
எங்கள் அன்பின் பரலோகத்தின் நல்ல பிதாவே, ஆண்டவராம் இயேசு நாமத்திலே ஜெபிக்கிறோம். நீ பேசின இந்த நல்ல வார்த்தைகளுக்காக நன்றி செலுத்துகிறோம். தகப்பனே, இந்த நாளிலே எபேசு சபை ஆதி அன்பை இழந்தது போல நாங்களும் ஒருவேளை அந்த ஆதி அன்பை இழந்திருப்பது உண்மைதான் ஆண்டவரே. உம்மோடுகிற உறவில் ஆண்டவரே, உமக்காக ஊழியம் செய்கிற காரியங்களில் நாங்கள் வெளிவிலகி பின்தங்கி போயிருப்பது உண்மைதான் ஆண்டவரே. சில நேரம் உலக ஆடம்பரம், உலக ஆசீர்வாதம் மேலே சிந்தை எங்களை வஞ்சிப்பதினால், உலக பொழுதுபோக்கு, உலக சிற்றின்பம் எங்களை வஞ்சிப்பதினால் அந்த அன்பை நாங்கள் இழந்திருக்கிறோம் ஆண்டவரே. நாங்கள் மனம் திரும்புகிறோம். திரும்ப எங்களிடத்து பயன்படுத்தும். ஜீவரட்சத்தின் கனியை நாங்கள் புசிப்பதற்கு ஆயத்தமாக உதவி செய்யும். கிருபை எங்களை தாங்கட்டும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம். ஜெபங்கேறும் நல்ல பிதாவே, ஆமேன். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழுவதுமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரம் மறவாதே. ஆமென். பிதாவாகிய தேவனுடைய அன்பும் கர்த்தராகிய இயேசுவின் கிருபையும் பரிசுத்த ஆவியானவருடைய ஐக்கியம், சமாதானம், வழிநடத்துதல் இன்றும் இந்த சதா காலங்களில் நம் அனைவரோடும் இருப்பதாக. ஆமென், ஆமென், ஆமென்.